வணக்கம் பசங்களா, வெல்கம் டு Xylem Tamil 10 CBSE channel. நான் உங்களோட ஸ்ரீஷ்மா மேம். Hi everyone. Yes, good morning. Yes. Hi everyone. Good morning, good morning. Yes. வாங்க. Okay, so இன்னைக்கு நம்ம வந்துட்டு yes. Hi Surya, hi. Hi Akshay, hi. Good morning everyone. Yes. So start பண்ணிடலாமா? So இன்னைக்கு நம்ம வந்து triangles and introduction to trigonometry ல இருந்து questions solve பண்ண போறோம், revise பண்ண போறோம். Okay. So ready na chatல ready ma'am அப்படினு சொல்லிட்டு நம்ம வந்து start பண்ணிடலாம். So today இன்னைக்கு வந்து நிறைய questions இருக்கு, நிறைய important ஆன questions we gonna solve. Okay. So ready na chatல ready ma'am அப்படினு சொல்லுங்க பாப்போம், so that I can start. இன்னும் questionே வரல, அதுக்குள்ள ஆன்சர் சொல்றீங்க. எஸ். ஓகே, யாரும் ரெடி இல்லையா? எவ்வளோ நேரம் மேக்ஸிமம்? பிஃபோர் 1 ஐ வில் ஸ்டாப். பிஃபோர் 1 மேம் போர்டு எக்ஸாம்ல வருமா? எதுப்பா இங்க எடுக்கிறது போர்டு எக்ஸாம்ல வருமா அப்படின்னு கேக்குறீங்க. கண்டிப்பா வரும், இந்த மாடலே தான் வரும் இந்த கொஸ்டின் எல்லாம். எஸ், டெஃபினெட்லி நம்ம வந்துட்டு எல்லாமே நம்ம வந்து பிஒய்க்யூஸ்ல இருந்து தான் சால்வ் பண்றோம். ஓகேவா? பிஒய்க்யூஸ்ல வந்து நீங்க சால்வ் பண்ணும்போது யூ ஹாவ் டு ஃபைண்ட் அ பேட்டர்ன். ஸோ அந்த பேட்டர்ன் இந்த ஒரு மாடல் எல்லாம் நீங்க வந்து படிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா வந்து சால்வ் பண்ணிடலாம். எஸ், நான் கொடுக்குற கொஸ்டின்ஸ் நீங்க வந்து கண்டிப்பாக படிச்சிருக்கணும். ஸோ இதே கொஸ்டின் வருமா அப்படின்னு எல்லாம் கேட்டா வந்து என்னால சொல்ல முடியாது, ரைட்? ஓகே, ஸோ இந்த கொஸ்டின்ஸ் படிங்க. நான் இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு வந்து கொண்டு வரேன். ஓகே, இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு நான் சொல்லி தரேன். ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நீங்க படிச்சிருக்கணும். ஸோ இஃப் யூ ஸ்டடி ஆல் த கொஸ்டின்ஸ் ஐ ஆம் கிவிங் யூ, ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து சால்வ் பண்ணுறதுக்கு நான் வந்து உங்களுக்கு அதை ஹெல்ப் பண்ண முடியும். எஸ், ஓகே. ஹாய் ஹலோ, ஹாய் ரவி குமார். எஸ், ஓகே. ஸோ பசங்களா, யாரெல்லாம் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ அந்த லைக் பட்டனை லைக் பண்ணிடுங்க பசங்களா. அண்ட் டூ ஃபாலோஸ் ஆன் அவர் சோஷியல்ஸ் ஆஸ் வெல். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ட்ரையாங்கிள்ஸ் படிக்க போறோம். எஸ், ஹாய் அறிவு. ஐ ரிமெம்பர் யுவர் நேம் சம்திங் எல்ஸ். அறிவு கிடையாதுன்னு எனக்கு தெரியும். ஓகே, ஹாய்டா, ஹாய். ஸோ ட்ரையாங்கிள்ஸ்ல வந்துட்டு என்னெல்லாம் உங்களுக்கு படிக்கிறதுக்கு இருக்கு? சிமிலாரிட்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து படிக்கிறதுக்கு இருக்கு இல்லையா? ஸோ சிமிலாரிட்டி படிக்கணும். அதே மாதிரி பிபிடி என்னன்னு படிக்கணும். ஓகே, பிபிடி ஓகே, பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம், அதோட ப்ரூஃப், 3 கிரைட்டீரியன்ஸ் யூ ஹாவ் டு தரணி எஸ் 3 கிரைட்டீரியன்ஸ் யூ ஹாவ் டு லேர்ன். கரெக்டா 3 கிரைட்டீரியன்ஸ் நீங்க வந்து படிக்க வேண்டியதா இருக்கும். அண்ட் அதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் we will do today. ஓகேவா? எல்லாமே வந்து சூப்பரான கொஸ்டின்ஸ், ப்ரூஃப் தட் கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ மறக்காம எண்ட் ஆஃப் த செஷன் வரைக்கும் எல்லாருமே இருக்கணும் அப்படின்னு நான் வந்து ஆசைப்படுறேன். ஓகே, எஸ். ஸோ சிமிலாரிட்டி அப்படின்னா என்னது பசங்களா? சிமிலாரிட்டி அப்படின்னா அவங்களோட சைட்ஸோட ரேஷியோ. பேசிக் ப்ரொபோர்ஷனல் டெஃபினெட்லி ஐ வில் டீச். பேசிக் தானே நீங்க சொன்னீங்க. ஓகே, ஸோ சிமிலாரிட்டி அப்படிங்கிறது வந்து எப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, அவங்களோட சைட்ஸோட ரேஷியோஸ் எப்பவுமே ஈக்குவலா இருக்கும். சைட்ஸோட ரேஷியோஸ், ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அவங்க கரஸ்பாண்டிங் சைட்ஸோட ரேஷியோஸ் வந்து ஈக்குவலா இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயம் கான்செப்ட் மட்டும் நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்து டைரக்டாவே வில் கோ டு என்ன சொல்லலாம். ஸோ இதெல்லாம் நீங்க வந்து ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இஸ் ஈக்குவலர் ட்ரையாங்கிள் அப்படின்னா த கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸா இருந்தாலும் சரி, அப்புறமேல வந்து சைட்ஸா இருந்தாலும் சரி, இட் வில் பி சேம். ஸோ அதான் ஈக்குவலர் ட்ரையாங்கிள்ஸ். நம்ம வந்து கான்க்ருவென்ட் ட்ரையாங்கிள்ஸ் அப்படின்னா, கான்க்ருவென்ட் ட்ரையாங்கிள்ஸ்ல வந்து இப்போ நம்ம 2 ட்ரையாங்கிள்ஸ் நம்ம வந்து இப்படி வைக்கிறோம் அப்படின்னா இட் வில் சூப்பர் இம்போஸ், இல்லாட்டி சூப்பர் இம்போஸ் பண்ணுவாங்க. கரெக்டா? அதுல ஒன்று மேலே கீழே அப்படின்னு இருக்காது. ஸோ தட் இஸ் கான்க்ருவென்சி. இட் இஸ் எக்ஸாக்ட்லி த சேம், ஈக்குவலா இருக்கும். அது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சிமிலாரிட்டியில அப்படி கிடையாது. ஓகே, சிமிலாரிட்டியில அப்படி கிடையாது. ஓகே, ஸோ இப்போ வந்து சிமிலாரிட்டி அப்படின்னு போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க வந்து இந்த சாப்டர்லேயே நீங்க வந்து படிக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் விஷயம் இஸ் தட் பிபிடி.
வெரி இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் ஏன் அது சொல்றேன் அப்படின்னா, பேசிக் ப்ரொபோர்ஷன் உங்களோட சாம்பிள் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரத்தோட இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸ்டேட்மெண்ட்டை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ அதுக்கு ரிலேட்டடான ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த பிபிடிக்கு ரிலேட்டடான ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஐ வில் ஆல்சோ டீச் வென் டு டேக் பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம். எப்போ பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் எடுக்கணும் அப்படின்னு நான் வந்து சொல்லி தருவேன். அண்ட் எப்போ வந்து கிரைட்டீரியன்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ பசங்களை இங்க பாருங்க. If a line drawn parallel to one side of a triangle to intersect the other two sides in distinct points, the other two sides are divided in the same ratio அப்படிங்கறாங்க. Okay, so first we will try to prove it. இதுதான் நமக்கு வந்து prove பண்ணணும். ஓகே, சோ இப்போ வந்து ஒரு ட்ரையாங்கிள்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு லைன் which is parallel, a line which is parallel. Hi Sashwin, hi Nitya, hi, good morning. All angles and sides are exactly equal. எதுல சொல்றீங்க? சிமிலாரிட்டியில சொல்றீங்களா இல்ல வந்து கான்கிரன்சில சொல்றீங்களா? ஓகே, சோ அதுக்கு I will come later. So இப்போ வந்து ஒரு ட்ரையாங்கிள்ல வந்து ஒரு லைன், ஓகேவா? சோ லைன் which is passing, ஓகே, சோ two distinct pointsல வந்து ஒரு லைன் பாஸ் ஆகுது. என்ன சொல்றாங்க? a line parallel to one side of a triangle. So இந்த line is parallel to this side of the triangle and it triangle to intersect the other two sides in distinct points. இதுதான் other two sides, ஓகேவா? சோ அந்த other two sidesல distinct pointsல வந்து intersect பண்றாங்க. Okay, so அப்படி இருந்துச்சுன்னா the other two sides are divided in the same ratio. இந்த டிவைட் பண்ணிருக்காங்க, இங்க ரெண்டு டிவைட் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா? so இந்த சைட்ஸோட ரேஷியோஸ் வந்து இந்த சைட்ஸோட ரேஷியோஸ் வந்து ஈக்குவல் அப்படின்னு நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். ஓகே டெஃபினெட்லி பேசிக்ஸ் படிச்சு நம்ம போலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து ப்ரூவ் பண்ணணும். தட் இஸ் இது வந்து ஏபிசி டிஇ அப்படிங்கிற ஒரு லைன் which is parallel to BC அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகே, so from here, okay, இதுல வந்து என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க பசங்களா? givenல வந்து only DE is parallel to BC. DE is parallel to BC. DE வந்து BC க்கு parallel. ஓகே, DE வந்து BC க்கு parallel அப்படின்னு மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. நமக்கு என்ன ப்ரூவ் பண்ணனும்? we have to prove that AD by DB is equal to AE by EC அப்படின்னு நம்ம வந்து prove. This is what we have to prove. Okay, ma'am, give worksheets. Okay, I will try Mukund. Okay, so இதுதான் நமக்கு வந்து prove பண்ண வேண்டியதா இருக்கு. So அதுக்கு முன்னாடி we have to do some constructions. So constructionsல வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, first வந்து we have to draw a diagonal to AE. Okay, DE ல இருந்து ஒரு diagonal we are drawing. Okay, அதே மாதிரி E ல இருந்து ஒரு diagonal to AD we are drawing. ஓகேவா? so அதே மாதிரி B and E வந்து join பண்றீங்க. அதே மாதிரி D and C வந்து நீங்க join பண்றீங்க. ஓகே, நீங்க என்னெல்லாம் பண்றீங்களோ அதெல்லாம் we have to write. Okay, so that is construction. Okay, construction வந்துட்டு draw a perpendicular. so இதுக்கு வந்து பேர் கொடுத்துடலாமா? MNNDE. இப்போ GF அப்படின்னு கொடுத்துடலாம். GF. Okay, so GF. so construct a perpendicular. Draw perpendicular. DF is perpendicular to AE. அதே மாதிரி GE is perpendicular to AD. Okay, then join BE and DC. BE யும் DC யும் join பண்ணி அப்படி construction நீங்க எழுதிரணும். Okay, so ma'am solve tougher questions. PYQs தான் இப்போதைக்கு சால்வ் பண்ணணும். ஓகேவா? ஸோ நான் வந்து PYQ சால்வ் பண்ணுறேன். நான் வந்து நானா உருவாக்குன கொஸ்டின்ஸ் எல்லாம் கிடையாது.
இது உங்களோட, நீங்க வேணும்னு நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க whether I am taking it from boards or not. Okay, this time you have to follow some questions. ஸோ அந்த பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கு தான் நம்ம இதெல்லாம் படிக்கிறோம். ஓகேவா, டஃப் கொஸ்டின்ஸ் நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம், எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸில் நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம். இப்போதைக்கு திஸ் இஸ் ரிவிஷன். ஸோ we have to லைக் என்ன சொல்ல, ரீகால் ஆல் த கான்செப்ட்ஸ். புரியுதா உங்களுக்கு? I will definitely do. ஓகேவா, definitely do, don't worry about it. Okay, so பசங்களா இங்க பாருங்க, I have to prove AD by DB. AD by DB யா? So AD by DB யா? So இது வர மாதிரி triangles first நம்ம எடுத்துக்கணும். Okay, so that is consider triangle, consider triangle ADE. Okay, triangle ADE and triangle first நம்ம AD consider பண்ணதுக்கு அப்புறம் வேணும்னா okay, we will consider both triangles ADE and triangle BDE. ஓகேவா, triangle BDE. So இதுல இருந்து I have to, இதுல இருந்து நான் ஏரியா கண்டுபிடிக்க போறேன் பசங்களா. I am going to find area. Okay, so area of triangle ADE, area of triangle ADE is equal to half into BH. Area of triangle என்னது பசங்களா? Area of triangle is equal to half BH, right? So half into, so base வந்து பாத்தீங்கன்னா AD is the base. Very good, AD is the base. So AD into GE, AD into GE. GE is the height. Let it be equation number 1. Okay, அதே மாதிரி area of triangle BDE, அதுக்கு வந்து half into BD is the base, half into BD into, பசங்களா this is an obtuse triangle, correct? இந்த triangle இந்த மாதிரி இருக்கு. Okay, இந்த மாதிரி இருக்கு. ஸோ இதோட வந்து லைக் என்ன சொல்ல, இதோட பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இல்லாட்டி ஹைட் இஸ் த, ஏதாச்சும் ஒரு வெர்டெக்ஸ்ல இருந்து நீ வந்து பெர்பெண்டிகுலர் பேஸை ஜாயின் பண்ற. ஸோ இதுதான் வந்து நம்ம பேஸை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், we will just என்ன எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு ஏதாச்சும் ஒரு வெர்டெக்ஸ்ல இருந்து we will just draw a perpendicular. So this particular distance will be the height. ஸோ அந்த மாதிரி ஹைட் வருது பார்த்தீங்கன்னா that is GE. Okay, so that is GE. ஸோ அப்படி இங்கே வந்து GE வந்துடும். ஸோ that is equation number 2. அதுதான் வந்து equation number 2. Okay, GE தான் வரும். GE இதுதான் triangle, இது GE. ஹாய் கனி, ஹாய். எஸ், ஓகே. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா equation 1 divided by equation 2. Okay, which implies area of triangle ADE divided by area of triangle BDE is equal to half into AD into GE divided by half into BD into GE. half cancel ஆயிருமா, GE cancel ஆயிருமா. So எனக்கு கிடைச்ச புது equation, that is area of triangle ADE divided by area of triangle BDE will be equal to AD by BD. AD by BD. So that is equation number 3. Now substitute பண்ணியாச்சு. Equation 3. Happy Valentine's Day. இன்னைக்கு Valentine's Day வாடா, அது கூட தெரியல. Okay, for a scalene triangle the height will be outside the triangle. Yes. Okay. ஒரு Valentine's Day, எனக்கு அதுக்கு தெரியல, இதெல்லாம் ஒரு டே வேணா. Okay, anyways, so equation 3 வந்துச்சா? Yes. So அதே மாதிரி இப்போ பாருங்க, I got the LHS of this equation. எனக்கு என்ன ப்ரூவ் பண்ண வேண்டியதோ அதோட AD by BD எனக்கு வந்து கிடைச்சிச்சு. நெக்ஸ்ட் இதே மாதிரி AE by EC I have to find. AE by EC. So பசங்களா, AE by AC. So next வந்து consider, இதே கான்செப்ட் தான், consider triangle. எந்த சைடுல AE வருது? So this triangle consider பண்ணலாமா? AED. So consider triangle AED and triangle. Next வந்து எனக்கு EC வரும். EC. So can I just take CED or DEC? ஏதாச்சும் ஒரு triangle DEC triangle DEC. Okay, so அதே மாதிரி நீங்க area of triangle AED will be equal to half into AE into what is the height பசங்களா? EG வருமா? EG வராது, DF வரும். கரெக்டா? DF.
equation number 4. Okay, so அதே மாதிரி area of triangle DEC that is equal to half into EC into DF is equal to equation number 5. Equation 4 by equation 5 பண்ணலாமா இப்போ? So area of triangle AED divided by area of triangle DEC is equal to half into AE by AE into DF divided by half into EC by DF. Okay, so half of cancel ஆயிரும், DF cancel ஆயிரும். So இப்போ எனக்கு புதுசா வந்து இருக்கிற equation என்னது? area of triangle AED divided by area of triangle DEC. So that will be equal to AE by EC. So this is my equation number 6. Okay. Yes, including examples வந்து கிடையாது, நம்ம வந்து PYQ solve பண்ணுவோம். Okay, 2023, 24, 25 என்ன சொல்ல questions solve பண்ணுவோம் from set 1, 2, 3. Okay, yes. So இப்போ வந்து பசங்களா இப்போ equation 5 நான் வந்து compare பண்ண போறேன். equation 5 வந்து பாத்தீங்கன்னா area of triangle ADE divided by area of triangle BEC BDE that is equal to AD by DB. AD by DB, correcta? இது வந்து equation number equation number 5. Equation number 3. Equation number 3. பசங்களா இது ரெண்டும் ஓகே, எனக்கு கிடைச்சிருச்சு. LHSம் கிடைச்சிருச்சு, RHSம் கிடைச்சிருச்சு. ஆனா இவங்க ஈக்குவல்னு நம்மளால சொல்ல முடியலையே. ஈக்குவல் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியல இது வரைக்கும், கரெக்டா? ஆனா பசங்களா if you just check இங்க equationோட if 6th equationோட numeratorோ 3rd equationோட numerator is the same. Area வந்து triangle is the same. ஆனா வந்து base நம்ம வந்து different எடுத்தோம். ஆனா area will be the same, கரெக்டா? இப்போ வந்து denominator ரெண்டும் எனக்கு சேம் பண்ணணும். denominator ரெண்டும் சேம் பண்ணணும். பசங்களா நீங்க வந்து குட்டி கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க சேம் பேஸ். ஓகேவா? இப்போ வந்து ஒரு ட்ரையாங்கிள் ரெண்டு parallel லைன்ஸ்க்குள்ளார இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு சேம் பேஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? if it has same base it will also have same equal areas. equal areas இருக்குமா? ஸோ அப்போ வந்து எனக்கு வந்து சொல்லலாம் since triangle DEC and triangle BDE has same base and they are in parallel lines, inside a parallel lines, we can say area of triangle DEC will be equal to area of triangle BDE. Okay, so அப்படினா equation 6 is equal to equation 3. So AE by EC will be equal to AD by DB. Hence proved. Okay, so இது important. உங்களோட sample paperல இதே question இதே தான். ஓகேவா? லைக் என்ன சொல்லலாம், அடிச்சு கேக்குறாங்க அப்படின்னா இந்த ஒரு டெஃபினிஷன் கொடுத்துட்டு உங்ககிட்ட இது ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. simple as that. They have given the definition and you have to prove. அதனால I have proved it again. ஓகேவா? எனக்கு தெரியும் உங்களுக்கு எல்லாருக்குமே இது தெரியும் அப்படின்ட்டு. Okay, so don't worry. Yes, we have median questions here. I will teach. Median question இருக்கு, நான் சொல்லி தரேன். Okay, how to find x and y in statistics, ma'am? Which question தான்? நிறைய x y கண்டுபிடிக்கிறதுக்கு இருக்கு இல்லையா? Okay, ma'am, I am afraid only 2 days to go. Don't worry டா. எதுக்கு நீங்க வந்து பிரச்சனை எல்லாம் வேண்டாம். Bye. என்னடா பாய் சொல்றதுக்கு வந்தீங்க? Okay, bye டா. Okay, so don't worry. You got 2 days. Okay, 2 days இருக்கு. 2 days இருக்கு, நல்லா படிங்க. ஓகேவா? நல்லா நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஐ ஹவ் given the ஒரு ஐடியா டு how to study. ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்க, நிறைய கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணுங்க. மேம் ஒன்லி 2 days. ஏன்னா என்னைய பயப்படுத்துறீங்க.
அதெல்லாம் உங்களுக்கு நீங்க காலையில வரைக்கும் நான் வந்து உங்க கூடயே இருப்பேன். ஓகேவா? காலையில வரைக்கும் ஐ வில் பி தேர். நம்ம ரிவைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் உங்களை விடுவேன். ஓகே, ஐ வில் ஜஸ்ட் லீவ் யூ ஆஃப்டர் ரிவைசிங் ஆல் த கான்செப்ட்ஸ். எப்படி பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணும், எப்படி கொஸ்டின்ஸை வந்து நம்ம அப்ரோச் பண்ணும், எல்லாமே நான் வந்து நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஐ வில் கிவ் யூ அ செஷன். ஓகேவா? அந்த செஷனுக்கு அப்புறம் நீங்கள் போய் எக்ஸாம் எழுதுங்க. இட் வில் பி ஈஸி. ஓகே, இட் வில் பி ஈஸி. எனக்கு பயமே வர மாட்டேங்குது. அது பரவாயில்ல. நான் என்னங்க சொல்றதுக்கு அதுக்கு. ஹாய் பூபேஷ். ஹாய் ஹாய் மேம். ட்ரையாங்கிள்ஸ் லைக் ஆஸ்கிங் மேம் ஹவு டு கவர் தட். மென்டலா இனியவா சொல்றீங்க? ஓகே ஓகே, நம்ம வந்து ஆஃப்டர் திஸ் செஷன் உங்களுக்கு ட்ரையாங்கிள்ஸ்ல யூ வில் கெட் அன் ஐடியா. ஓகே, கான்வர்ஸ் ஆஃப் பிபிடி அதுல வந்து உங்களுக்கு ப்ரூஃப் கிடையாது, பட் யூ ஹேவ் டு நோ தி கான்செப்ட். ஓகே, ஸோ அப்போ வந்து if a line divides two sides of a triangle in the same ratio, then the line is parallel to the third side. இப்போ வந்து அவங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இப்போ வந்து சப்போஸ் ட்ரையாங்கிள் வந்து ஏபிசி டிஇ. ஓகேவா? ஸோ அவங்க வந்து என்ன given வந்துட்டு given வந்துட்டு AD by DB is equal to AF by FC. AF by FC AE by EC. ஓகேவா? இது given. இப்போ வந்து சைட்ஸோட ரேஷியோஸ் வந்து கட் பண்ண அந்த சைட்ஸோட ரேஷியோஸ் ஈக்குவலா இருந்துச்சுன்னா அவங்க என்ன சொல்றாங்க, அந்த கட் பண்ண லைன் இருக்கு இல்லையா, so that is DE is parallel to BC அப்படிங்கறாங்க. ஓகே, so இதான் வந்து converse of BPT. clear? yes. so next வந்து AA criterion. so AA criterion வந்து என்னது பசங்களா, ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு வெச்சுக்கோங்க, அவங்களோட corresponding sides corresponding angles வந்து ஈக்குவலா இருந்துச்சுன்னா நம்ம வந்து என்ன சொல்லலாம், by AA criterion இவங்க ரெண்டு பேரும் வந்து சிமிலர் அப்படின்ட்டு. so the one thing I have to tell, இந்த கிரைட்டீரியனுக்கு போறதுக்கு முன்னாடி, தியரிக்கு போறதுக்கு முன்னாடி எங்கெல்லாம் வந்து பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் யூஸ் பண்ணணும். ஓகே, கான்வர்ஸ் வந்து how to overcome it. I mentioned meant. okay சரி நான் வந்து சொல்லி தரேன். ஓகே ஓகேவா? ஸோ இங்க பாருங்க, ஸோ பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி இஸ் ஆல்வேஸ் அபவுட் த சைட்ஸ். ஓகேவா? சைட்ல இருக்கிறவங்க, இப்போ ட்ரையாங்கிள் இப்படி இருக்கு, அவங்க வந்து ஆல்ரெடி ஒரு லைன் parallel அப்படின்னு வந்து ஒரு லைன் this given this line is parallel to this line அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ நமக்கு வந்து இந்த சைட்ஸ்ல இருக்கிற ஏதாச்சும் ஒரு ரேஷியோ, ஓகேவா, இஃப் இட் இஸ் அபவுட் தி சைட்ஸோட ரேஷியோ இருந்துச்சுன்னா யூ கேன் கோ ஃபார் பிபிடி. ஓகே, நீ வந்து பிபிடி யூஸ் பண்ணலாம், தைரியமாக நீ பிபிடி யூஸ் பண்ணலாம். சப்போஸ் வந்து சம்டைம்ஸ் அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, இந்த லைன் இஸ் parallel, ஃபைண்ட் திஸ், இதோட லென்த் கேட்பாங்க எக்ஸ். ஓகே, இதோட லென்த் கேட்பாங்க. இப்போ நான் பேர் கொடுத்தா ஏபிசி டிஇ. ஓகேவா? ஏபிசி டிஇ அண்ட் அவங்க வந்து சொல்றாங்க டிஇ வந்து parallel to பிசி. now you have to find the value of x. x ஓட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. இங்க போய் நீங்க பிபிடி யூஸ் பண்ணா, உங்களுக்கு ஆன்சர் கிடைக்காது. ஸோ இங்க வந்து நீங்க என்ன யூஸ் பண்ணணும், if you want to find x you have to use some criterion. ஓகேவா? இது வந்து ஒரு கிரைட்டீரியன் நீங்க வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ எப்படி நீங்க வந்து ஆன்சர் பண்ணலாம், இந்த ஒரு ட்ரையாங்கிள் நீ கன்சிடர் பண்ணலாம். ஓகேவா? ட்ரையாங்கிள் ஏபிசி நீ வந்து கன்சிடர் பண்ணலாம். அதே மாதிரி ட்ரையாங்கிள் ஏடிஇ நீ வந்து கன்சிடர் பண்ணலாம். ஓகேவா? ஆங்கிள் ஏ வில் பி ஈக்குவல் டு ஆங்கிள் ஏவா? ஓகே, ஆங்கிள் இதுல இப்போ இது வந்து parallel, these two lines are parallel, அவங்களோட இன்டீரியர் ஆங்கிள்ஸ் வில் பி ஈக்குவலா, இல்லாட்டி ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் வில் பி ஈக்குவலா. ஸோ ரெண்டு ஆங்கிள் எப்படியாச்சும் நீ வந்து ஈக்குவல்னு காட்டினாலே போதும். ஸோ அப்படின்னா we can say these two triangles are parallel. sorry parallel these two triangles are similar. ஸோ இந்த பெரிய ட்ரையாங்கிளும் குட்டி ட்ரையாங்கிளும் வந்து சிமிலர்னு நீ ப்ரூவ் பண்ணிட்டா, ஸோ this side will be included. அப்படின்னா you can find the value of x. yes, clear? so that is the main thing. இதுதான் வந்து பேசிக்கான விஷயம். நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்க, ஃபர்ஸ்டே போய் பிபிடி யூஸ் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ லைன்ஸ் parallel அப்படின்னு பார்த்த உடனே பிபிடிக்கு போகக்கூடாது. ரீட் த கொஸ்டின், நல்லாவே ரீட் பண்ணிக்கோங்க. இஃப் இட் இஸ் அபவுட் த சைட்ஸ், இங்க ட்ரையாங்கிளோட இந்த சைட்ஸ் பத்தி பேசுறாங்க அப்படின்னா நீ பிபிடி தைரியமாக யூஸ் பண்ணலாம். பட் ட்ரையாங்கிளுக்கு இன்சைட் இப்போ உள்ள இருக்கிற லைன்ஸ் வந்து கேட்கறாங்க அப்படின்னா யூ ஹேவ் டு கோ ஃபார் சம் கிரைட்டீரியா. ஓகே ஃபைன்.
டுடே மை பர்த்டே மேம். ஓகே ஆர் விகாஷ் ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே எல்லாரும் ஒரு ஹாப்பி பர்த்டே கொடுங்க விகாஷ்க்கு. எஸ் சூர்யா அதே தான் கரெக்ட். ஓகே ஹாப்பி பர்த்டே, விஷ் யூ ஆல் த குட் திங்ஸ் இன் யுவர் லைஃப் ஒன்லி. ஓகே நல்லா இருங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து கிரைட்டீரியனுக்கு இப்போ வந்து நம்ம வந்து போகலாம். ஸோ கிரைட்டீரியன் அப்படிங்கிற போது சிமிலாரிட்டியில் வந்து எப்பவுமே ஒன் திங் நீங்கள் வந்து யோசிச்சுக்கணும், எல்லாமே ஆங்கிள்ஸ் வில் பி கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் வந்து எப்பவுமே சேமாக இருக்கும், இல்லாட்டி ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் எப்பவுமே ஈக்குவலாக இருக்கும். சைட்ஸோட ரேஷியோ ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? கரஸ்பாண்டிங் சைட்ஸோட ரேஷியோ எப்பவுமே ஈக்குவலா இருக்கும். ஓகே கிளியர் எஸ். ஸோ இப்போ வந்து ஆங்கிள் கிரைட்டீரியன் 3 ஆங்கிள் நீ வந்து ப்ரூவ் பண்ணா சூப்பர் மாஸ். அப்போ அந்த 2 ட்ரையாங்கிள் வந்து என்னது சிமிலர் அப்படின்னு வந்து ப்ரூவ் பண்ணலாம். இல்லாட்டி 2 ஆங்கிள் கூட நீ வந்து ப்ரூவ் பண்ணலாம். 2 ஆங்கிள் ஈக்குவல் அப்படின்னு ப்ரூவ் பண்ணா லைக் ஆட்டோமேட்டிக்லி த தேர்ட் சைட் வில் பி ஆல்சோ ஈக்குவல். ஹாய் ஐயோ உங்க பேர் மறந்துட்டேனடா. ஓகே எஸ் Zen, கரெக்டா? எஸ் Zen. ஓகே ஸோ தட் இஸ் கால்டு AA கிரைட்டீரியன். கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஈக்குவலா இருக்கணும். ஓகேவா? கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஈக்குவலா இருந்தால் தான் AA கிரைட்டீரியன் நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ அதே மாதிரி SAS பாருங்க பசங்களா, ஒன்லி 3 கிரைட்டீரியன் இஸ் தேர். 3 கிரைட்டீரியன் தான் உனக்கு படிக்கிறதுக்கு இருக்கு. அந்த 3 கிரைட்டீரியன் தான் நீ படிக்கணும். இப்போ வந்து SAS கொடுத்துருக்காங்களா, மேபி நீ வந்து கான்கிரன்சியில இதை வந்து கொஞ்சம் ஒல்டாவா நீ படிச்சிருப்ப, அதெல்லாம் இங்க யூஸ் பண்ண கூடாது. ஓகே, SAS, AA and SSS. Only 3 criterion you have. Only 3 criterion you have to learn. ஓகேவா? சைடு ஆங்கிள் சைடு கிரைட்டீரியன் வந்து பாத்தீங்கன்னா சைடு ஆங்கிள் சைடு. ஓகேவா? சைடு ஆங்கிள் சைடு அப்படின்னா சைடு இன்க்ளூடட் ஆங்கிள் தென் சைடு. இன்க்ளூடடா இருக்கணும். சைடு இன்க்ளூடட் சைடா இருந்தா மட்டும்தான் யூ கேன் யூஸ் தட் ப்ராப்பர்ட்டி. இங்க ஆங்கிள், இந்த ஆங்கிள் வந்து இங்க இருக்கு, இந்த 2 சைடும் ரேஷியோ சேமா இருக்கு, அப்படியெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த ஆங்கிள் ஓகேவா? ஆங்கிள் சைடு ஆங்கிள் சைடு ஆங்கிள் சைடு. ஓகேவா? சைடு ஆங்கிள் சைடு. ஸோ சைடு இன்க்ளூடட் ஆங்கிள் இருந்துச்சுன்னா யூ கேன் யூஸ் SAS. ஓகே. So next is 3 SS criterion. SS criterion na enadhu? All the sides will be எல்லா சைடுமே வந்து ஈக்குவல் ரேஷியோல இருக்கும். all sides ஈக்குவல் நான் வந்து சொல்லப்பீங்க பாருங்க. இப்போ PQ by இப்போ வந்து PQ by ED. Okay, PQ by ED is equal to QR by DF and that is equal to PR by EF. ஓகே, இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா சைட்ஸோட ரேஷியோஸ் ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா சைட்ஸோட ரேஷியோஸ் ஈக்குவலா இருந்துச்சு you can use SSS. TSA இப்போ வந்து சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூம்ஸ்ல வந்துட்டு ஒரு ஷேப் கொடுத்துருக்காங்க, கம்பைன்ட் ஷேப் அப்படின்னா surface area அப்படின்னா you have to take total surface area தான் எடுக்கணும். Not only curved surface area, you have to take surface area, full surface area you have to take. Okay, clear-ஆ? இன்னொரு விஷயம் நான் வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ட்ரையாங்கிள் சிமிலாரிட்டி நீங்க எழுதுவீங்க இல்லையா? இப்போ நீங்க வந்து ட்ரையாங்கிள் ABC வந்து சிமிலர் டு ட்ரையாங்கிள் PQR அப்படின்னு எழுதும்போது கரெக்டா நேம்ஸ் எழுதிக்கோங்க. கரெக்டா நேம் எழுதணும். So that is AB ஓட corresponding side is PQ, அந்த மாதிரி. BC ஓட corresponding side வந்து QR, AC ஓட corresponding side வந்து PR. ஓகே, அந்த மாதிரி you have to write. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இப்போ நீங்க வந்து corresponding sides அந்த மாதிரி எடுத்து எழுதினீங்க அப்படின்னா, இப்போ இதோட ரேஷியோஸ் எழுதுங்கடா அப்படின்னு வந்து சொல்லும்போது டைரக்ட்லி நீ எழுதலாம் AB by PQ, BC by QR. Okay, then AC by PR. Okay, இப்போ வந்து क्वेश्चनல வந்து சொல்றாங்க triangle ABC is similar to triangle PQR. இதோட மீனிங் என்னது அப்படின்னா, AB side AB by PQ, side AB by PQ is equal to side BC by QR, that is equal to AC by PR.
இதுதான் அதோட மீனிங். ஓகே, சிபிசிடியா மேம்? நோ 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 நோ, சிமிலாரிட்டி தான் சொல்றேன் நான். இப்போ சிபிடி நம்ம முடிச்சிட்டோம், சிமிலாரிட்டி ஐம் ஜஸ்ட் டெல்லிங். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி வந்து உனக்கு வருது. ஓகே, ஸோ இஃப் தே ஹாவ் செட் திஸ் இஸ் த மீனிங். அப்புறமேல் என்னது, ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் கியூ, ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் கியூ, ஆங்கிள் சி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆர். CPCT ma'am, CPST, yes, Kani, corresponding parts of similar triangles, that is what we have to. நான் வந்து BP, அது நான் வந்து BPT அப்படின்னு நான் ரீட் பண்ணேன். How do we write the similarity in the form ma'am? அதே தான்ப்பா, இப்படி தான் நம்ம எழுதணும். So if this is given, this is, நான் வந்து சொல்லித்தரேன். Okay, clear? Yes. இப்போ வந்துட்டு first question. 45 seconds. Are you all ready to answer? Yes. எப்படி answer பண்ணும்? Read the question. A, B, C, D ல எது correct answer வருதோ அது A, B, C அப்படின்னு chatல போட்டுறணும். Okay. So I'll give you 45 seconds. Try to answer. Answer. If triangle ABC is similar to triangle PQR with angle A is equal to 32 degree, angle R is equal to 65 degree, the measure of angle B. The measure of angle B is ready. எல்லாரும் ஆன்சர் பண்ணும். ஓகே, யாரு வந்து கரெக்டா ஆன்சர் பண்றாங்கன்னு பாப்போம். இது என்ன சாஃப்ட்வேர்னு எனக்கு தெரியாதுடா. Yes, time is up. So பசங்களா, triangle PQR is similar to triangle ABC. Triangle ABC is similar to triangle PQR. Okay, அதுல வந்துட்டு angle A is equal, angle A வந்துட்டு angle A is equal to angle P, angle B is equal to angle Q, angle C is equal to angle R. Okay, so அப்படி இருக்கும்போது angle A is equal to 32 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, angle R is equal to 65 degree. ஓகே, நான் வந்து முன்னாடியே சொன்னேன், இப்போ வந்து சிமிலாரிட்டி அப்படின்னா ஆங்கிள்ஸ் வில் பி ஈக்குவல். ஓகே, ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ்லயும் ஆங்கிள்ஸ் வந்து என்னவா இருக்கும், ஈக்குவலா இருக்கும். ஸோ பசங்களா, அப்போ ஆங்கிள் ஏ பிளஸ் ஆங்கிள், ஸோ தட் இஸ் 32 பிளஸ் 65 பிளஸ் சம் எக்ஸ், அது எனக்கு தெரியாது, தட் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரின்னு எழுதலாமா, ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி. எஸ், ஸோ தட் இஸ் இங்கே வந்து 5 பிளஸ் 2 இஸ் 7, 6 plus 3 is 9. 97 plus x is equal to 180 degree. X is equal to 180 degree minus 97. So will you get 83 as answer? Option C. Thief question. Yes, I will tell. Solidara. Okay, so option C. So, inga parunga, first is HP, laptop, car, countries, Vikesh, Sai, Sachidan, Kani and Surya. Very good. Ma'am is enough to score above 90 by completing NCERT. Yes. Okay, next question. 45 seconds. நான் சொல்லி தரேன். Okay, thief question I will definitely teach. Okay, so what is the answer? C தானப்பா. ஆமா, C தான் நான் கொடுத்தேன். Okay, in the triangle ABC, PQ is parallel to BC. If PB is equal to 6 cm, AB is equal to 4 cm, AQ is equal to 8 cm, find the length of AC. Parallel ன்னு சொல்லிருக்காங்களா? PQ is parallel to BC. Okay. So PB வந்துட்டு 6 cm. PB is 6 cm. Then AP full PB. Oh, PB is 6 cm. PB is 6 cm. AP வந்துட்டு 4 cm.
AQ is 8 centimeter. You have to find this value. Okay, this value கிடையாது. ஃபுல்லா AC கண்டுபிடிக்கணும். AC is equal to question mark. AC கண்டுபிடிக்கனா QC கிடைச்சாலே போதும். கரெக்ட்டா? சோ அப்ப என்ன பண்ணலாம்? 4/6 is equal to sides பத்தி சொல்லிருக்காங்க. கரெக்ட்டா? சைடு வந்து சைடுல இருக்கிற ஏதாச்சும் ஒரு ஆங்கிளை பத்தி கேட்டிருக்காங்க. சைட பத்தி கேட்டிருக்காங்க. So you have to use BPT here. So 4/6 is equal to 8/x அப்படின்னு கொடுப்போம். Okay, so இது வந்து 2, 3 times. இது வந்து 4 times வருமா? So x ஓட value will be equal to 12. X ஓட value is 12. Okay, x ஓட value வந்து 12. X is equal to 12. ஆனா நம்ம கிட்ட AC கேட்டிருக்காங்களா? AC is equal to 12 plus 8. That is equal to 20 centimeter. 20 centimeter. Option B. Option B. Option B. Option B. Day. AC ka but I found QC. அதான் பிரச்சனை. புரியுதா உங்களுக்கு? So this is what where you are. இது வந்து இப்போ this is a basic question. Option B is the correct answer. Okay, so பாருங்க 50% தான் ஆன்சர் பண்ணிருக்காங்க. HP laptop, music pulse, cars country and தரணி. கண்ணு போச்சு. Okay, my 10th mark is 93%. ஸோ எங்களுக்கு வந்துட்டு மார்க்ஸ் வந்து அங்கே சொல்ல மாட்டாங்க. A+, B+, I studied in Kerala. Okay, so I got 5 A+, 4 A and 1 B+. Okay, clear? Yes. இப்போ வந்து we will do the next question. Next question. Okay. Sides AB and AC இது ஒரு நல்ல question இது. ஓகேவா? இது வந்து என்ன சொல்லலாம், ஒரு செம்மையான ஒரு question இது. மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, அருமையான question. Sides AB and AC and median AM of triangle ABC are proportional to the sides DE and DF and median DN of another triangle DEF. Show that triangle ABC is similar to triangle DEF. Okay, done. Parallelogram is easy. Okay, congruence நம்ம வந்து யூஸ் பண்ணறதுக்கு I won't suggest that. ஏன்னா வந்து நம்ம similarity நம்ம வந்து படிக்கிறோம் இல்லையா? ஸோ அங்கே வந்து மோஸ்ட்லி நம்ம வந்து சிமிலாரிட்டிஸில் வச்சு அதை வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான். தட் இஸ் மோர் என்ன சொல்லலாம், கன்வீனியன்ஸ்ன்னு சொல்ல முடியாது. ஓகே, parallelogram வச்சு தான். ஓகே ஓகே, ஸோ இங்க பாருங்க ட்ரையாங்கிள்ஸ் வந்து ஓகே, ஸோ 2 ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. parallelogram வச்சு ஆக்சுவலி parallelogram வச்சும் கிடையாது, கான்க்ருவன்சி வச்சும் கிடையாது. ஓகே, கேன் வி யூஸ் AA அண்ட் கிரைட்டீரியன் ஃபார் திஸ்? இருங்க நான் சொல்லித்தரேன். ஓகேவா? பேசிக்கலி கான்க்ருவன்சி ஒரு இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம், மிச்சம் இருக்கிற எல்லா இடத்துலையுமே வந்து சிமிலாரிட்டி. ஓகேவா? ஆனால் வந்து நான் ரெண்டுமே பார்த்தேன். ஓகே, 2 பாசிபிலிட்டிஸும் ஐ ஹாவ் சீன். அதாவது parallelogram வழியும் அண்ட் கான்க்ருவன்சி வழியும். ஓகே, பட் வந்து எனக்கு வந்து இந்த கான்க்ருவன்சி வழி கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்குது. ஐ வில் ஜஸ்ட் டீச் யூ எனிவேஸ். So triangle ABC and triangle DEF. ஓகேவா? மீடியன் வந்து சொல்றாங்க, மீடியன் that is M, இதோட மீடியன் is N. ஓகே, so what is given? givenல என்ன இருக்கு? இதெல்லாம் AB by is proportional அப்படிங்கறாங்களா? AB by DE is equal to AC by DF and that is equal to AM by AN. இதுதான் நம்ம கிட்ட கொடுத்திருக்கு.
வாட் இஸ் திஸ் மீடியன்? மீடியன் அப்படின்னா ஒரு லைன் from one of the vertex to another oppositeல இருக்கிற வெர்டெக்ஸ்க்கு வரையற அந்த லைன் தான் மீடியன். and this line will like divide these line. இப்போ ஆப்போசிட்ல நீங்க வரையறீங்க இல்லையா, so BM will be equal to MC. ஓகே, so இந்த ரெண்டுமே வந்து ஈக்குவலா இருக்கும். so that is median. ஓகே, so இதுதான் வந்து பசங்களை கொடுத்திருக்காங்க. ஓகே, so இது கொடுத்திருக்கிறது வந்து நான் ஒன்று நினச்சா போர்டு ஒன்று பண்ணுது, இது தூக்கி அந்த சைட் போடணும். ஓகே, ஸோ அகெயின் ஐ வில் ஜஸ்ட் ரைட் வாட் இஸ் கிவன். இங்கே எழுதுறேன் கிவன், ஏன்னா அங்கே வந்து எனக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும். ஓகே, ஸோ கிவன்ல வந்துட்டு ஏபி பை DE is equal to AC by DF and that is equal to AM by DN. Okay, so இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா. so first what we have to do is that நமக்கு வந்து ஒரு construction we have to do. okay, confuse ஆகுது. okay இருங்க நான் சொல்லி தரேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மீடியன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ட்ரையாங்கிளோட இது ப்ரொபோர்ஷன் அப்படிங்கிறாங்க. ஆனால் வந்து we have to prove that triangle ABC வந்து DEFக்கு சிமிலர் அப்படின்னு ப்ரூவ் பண்ணும். DEFக்கு இது வந்து சிமிலர் அப்படின்னு ப்ரூவ் பண்ணும். எப்படி வேணாலும் ப்ரூவ் பண்ணலாம், மேபி SAS யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா, இங்கே வந்துட்டு சைடு எல்லா சைடை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ ஆங்கிள்ஸ் வச்சு நம்மளால ஏதாச்சும் பண்ண முடியுமா அப்படின்னு எல்லாம் we have to look. ஓகே, போல் இல்லை, போல் நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, ஆப்ஷன்ஸ் இல்லை, ஸோ அதனால தான். ஓகேவா, ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா AM வந்து நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஓகேவா, AN வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணணும் வித் த சேம் ஹைட். ஓகே, எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஓகே, இதுக்கு வந்து நான் வந்து P அப்படின்னு வந்து இது பண்ணுறேன். அண்ட் இதை வந்து நான் லைக் ஐ எம் ஜஸ்ட் பிசியை வந்து ஜாயின் பண்ணுறேன். அதே மாதிரி பிபியும் வந்து நான் ஜாயின் பண்ணுறேன். ஓகேவா, ரைட். அதே மாதிரி டிஎனை வந்து நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், ப்ரொடியூஸ்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ அதே சேம் லென்த் டிஎன், அதே லென்த்தில் வந்து இங்கே பினா இங்கே கியூ நான் வந்து கொடுக்குறேன். ஸோ அண்ட் ஐம் ஜாயினிங் திஸ் அண்ட் திஸ் லைன். ஓகே, அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம் எடுத்தாச்சுப்பா, எடுத்தாச்சு. ஓகேவா, ஸோ இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ல யூ ஹேவ் டு ரைட் கன்ஸ்ட்ரக்ஷன் extend கூட இல்லை, உங்களோட லாங்குவேஜ்ல எழுதுங்க. extend AM to P where AM is equal to MP. Similarly DN is equal to QN. இதுதான் நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேவா, இதுதான் நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ பசங்களா இப்போ இங்கே பாருங்க. ஸோ இப்போ வந்து இதுக்கு நான் வந்து பேர் கொடுக்குறேன், இந்த ஆங்கிள்ஸுக்கு எல்லாருக்கும் பேர் கொடுக்குறேன். இது ஆங்கிள் 1, இது ஆங்கிள் 2, இது ஆங்கிள் 3, இது ஆங்கிள் 4, இது ஆங்கிள் 5, இது ஆங்கிள் 6, இது ஆங்கிள் 7, இது ஆங்கிள் 8. ஓகேவா, இந்த மாதிரி ஐ ஆம் கிவிங். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீ என்ன பண்ணும் அப்படின்னா பசங்களா இங்கே பாருங்க 5 and 6 இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். 5 and 6 வந்து வெர்டிகலி ஆப்போசிட்ல இருக்கிற ஆங்கிள்ஸ் அண்ட் அது வந்து ஈக்குவலா இருக்குன்னு நமக்கு தெரியும். கரெக்டா? எஸ். ஓகே, ஸோ F and 6 வந்து உனக்கு ஈக்குவலா தெரியும். அப்போ வந்து அந்த டைம்ல வந்து நீ எந்த ட்ரையாங்கிள் சூஸ் பண்ணணும், ஆப்போசிட்ல இருக்கிற இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் நீ சூஸ் பண்ணணும். ஏன்னா இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் எனக்கு ஈக்குவல், இந்த ஆங்கிள் அண்ட் திஸ் ஆங்கிள் ஐ நோ. ஸோ யூ ஹேவ் டு கன்சிடர் திஸ் ட்ரையாங்கிள் அண்ட் திஸ் ஆப்போசிட்ல இருக்கிற ட்ரையாங்கிள். ஓகேவா, கன்சிடர் triangle AMP இல்லாட்டி BAM, whatever it is, BAM and triangle. I will take it slow only because இது concept grasp பண்றதுக்கு it will take time. Okay, BAM அதே மாதிரி CMP, triangle CMP. ஓகேவா, ஸோ பசங்களா இதுல இருந்து AM is equal to MP. ஓகே, AM is equal to MP, அதுதான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்து கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, அதே மாதிரி பாருங்க BM is equal to BM
is equal to BM is equal to this. BM is equal to MC. மீடியனா அதே மாதிரி angle 5 is equal to angle 6 angle 5 is equal to angle 6 vertically oppositeல இருக்கிற angles. ஓகே, ஸோ இப்போ வந்து பை SAS கூட நீ வந்து சொல்லலாம். ஓகேவா, பை SAS நமக்கு வந்து என்ன சொல்லலாம், இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் கான்கிருவெண்ட் அப்படின்னு சொல்லலாமா? கேன் வி சே ட்ரையாங்கிள் BAM is congruent to triangle CPM. Yes. ஓகே, என்னாச்சு? நீ இது தெரிஞ்சு நீ என்னடா பண்ண போற? சோ இப்போ பை CPCT பசங்களா, பை CPCT ABயும் CPயும் ஈக்குவலா? AB is equal to CP. AB இந்த side is equal to இந்த சைடா? இந்த side is equal to இந்த சைடா? Let it be equation number 1. Equation number 1. Okay. கான்கிருவென்சி வச்சு தான் இப்போ போறோம். ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் கான்கிருவென்சி யூஸ் பண்றோம், மற்ற இடத்துல எல்லாம் சிமிலாரிட்டி தான். எனக்கு வந்து இதுதான் வந்து கொஞ்சம் கூட என்ன சொல்லலாம், parallelogram ஓகே, அது வந்து புரியுது, அது அண்டர்ஸ்டாண்டபிள் தான். ஆனா இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொரு இடத்துல இருந்து நம்ம வந்து ப்ரூவ் பண்ணி we are getting to that point. So இது வந்து கொஞ்சம் கூட என்ன சொல்ல, most way good way to approach this question அப்படின்னு, that is my opinion. அது இல்ல, predicted paper like these are the questions which should be நீங்க வந்து தெரிஞ்சிருக்கணும். yes most expected questions will be there. so அது நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகேவா, அதே மாதிரி similarly இங்கேயும் நமக்கு வந்து இந்த similarly இங்க வந்து எழுதுங்க, similarly triangle DEN and triangle DEN and triangle QNF. ஓகேவா, அதுல இருந்து நமக்கு வந்து என்ன எழுதலாம், DE is equal to FQ or QF. let it be equation number 2. இது இங்கேயே இருக்கட்டும். ஓகே, so whenever we need we will use it. so இப்போ வந்து we are taking the given. இப்போ நான் வந்து givenனால வந்து நம்ம வந்து எடுக்கிறோம். ஓகேவா, so இது வரைக்கும் இது ஓகே because we need this, அதனால இங்கே இருக்கட்டும். givenல வந்து பாருங்க AB by DE. okay, so that is equal to AC by DF and that is equal to AM by DN. பசங்களா, AB க்கு பதிலா ஏதாச்சும் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? AB க்கு பதிலா CP சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? yes, AB க்கு பதிலா CP சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? CP divided by D க்கு பதிலா QF சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? and that is equal to AC by DF அதே மாதிரி and AM வந்து நம்மளோட மீன். AM is mean. so AM is mean அப்படின்னா half of AM, half of BC half of AC இல்லாட்டி half of AP ன்னு கூட எழுதலாம். கரெக்டா? half of AC அம்மா மேம் ட்ரிக்னோமெட்ரியில 1 minute பசங்களா. AM வந்து ஸ்ரீஷ்மா என்னெல்லாம் யார்டா நினைக்க போறாங்க? yes I will explain it again. okay. AM வந்து
இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எல்லா சைடுமே வந்துட்டு ஆப்போசிட் சைட்ஸ் ஆக்சுவலி ஈக்குவல் அப்படின்னு நம்ம வந்து ப்ரூவ் பண்ணியாச்சு கரெக்டா ஓகே ஆப்போசிட் சைட் சூப்பர் அதுதான் அந்த ஸ்பிரிட் HP லேப்டாப் தட் இஸ் த ஸ்பிரிட் யூ ஹேவ் டு டேக் ஓகே ஸோ யாரையும் டிஃபரன்ஷியேட் பண்ணாமல் whatever you have you are using the resource that is the spirit I want from you guys okay opposite sides நம்ம வந்து parallel அப்படினு QF DE is parallel to this is parallel to this அப்படினு ப்ரூவ் பண்ணனால so இவங்களோட இது வந்து bisect பண்ணுமா diagonals வருமா this AP and BC will be the என்ன சொல்லலாம் diagonals வருமா so அப்ப வந்து half AP அப்படினு எழுதலாமா divided by half AP divided by half of EN இல்லாட்டி half of NQ அப்படினு எழுதலாமா or QN ஓகேவா diagonals bisect பண்றாங்க half வரும் okay so half will get cancel இப்போ வந்து we have CP by QF is equal to AC by DF that is equal to AP by QN பசங்களா இது எந்த சைடு வருது எந்த ட்ரையாங்கிள்ல எந்த ட்ரையாங்கிளோட சைட்ஸ் இது இப்ப பாருங்க CPயா இது CP ஓகே next we have AC here AC okay AC க்கு அப்புறம் AP so இந்த ட்ரையாங்கிள் உங்களுக்கு தெரியுதா ரெட் கலர்ல இருக்கிற இந்த ட்ரையாங்கிள் அதே மாதிரி தான் this triangle okay இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் so இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் இப்போ வந்து நம்ம சிமிலர் அப்படினு ப்ரூவ் பண்ணியாச்சு ஓகே similar அப்படின்னு prove பண்ணியாச்சு so that angles வந்து ACP triangle ACP is similar to triangle ACP is similar to triangle DFQ okay DFQ so அப்படினா இங்க பாருங்க இப்போ I have solved இப்போ வந்து இந்த ட்ரையாங்கிளும் நான் similarனு சால்வ் பண்ணிட்டேன் so அப்படி similar அப்படினா அவங்களோட corresponding angles ஈக்குவலா இருக்குமா பசங்களா corresponding angles that is 2 will be equal to 4 okay so that is similar prove பண்ணியாச்சு so therefore angle 2 will be equal to angle 4 let it be equation number 3 இதுதான் நம்மளோட equation number 3 பசங்களா please ignore பண்ணுங்க just நம்ம இங்க வந்து வேற விஷயத்துக்கு வந்திருக்கோம் so அது நீங்க நல்லா படிங்க ஓகே yes okay so அதே மாதிரி இப்போ நம்ம வந்து இந்த ட்ரையாங்கிள் நம்ம எடுத்தோம் அப்படினா அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிள் also we can take right okay thank you for understanding நான் அப்புறமே நான் சொல்றேன் சரியா okay gamer boy so அதே மாதிரி இந்த சைடு இருக்கிற ட்ரையாங்கிளும் இந்த சைடு இருக்கிற ட்ரையாங்கிளும் சிமிலர் அப்படினு ப்ரூவ் பண்ணலாமா so அப்படினா from similarly triangle ABP is similar to triangle DEQ okay so அப்படி similar அப்படினா அவங்களோட corresponding angles equal that is 1 will be equal to 3 angle 1 is equal to angle 3 எழுதலாமா okay so this is equation number 4 fine equation number 4 இப்போ நான் என்ன பண்றேன் equation 3 plus equation 4 that is angle 1 plus angle 2 is equal to angle 3 plus angle 4 னு எடுத்தாச்சு angle 1 plus angle 2 அப்ப அது ஃபுல்லா இந்த ஒரு angle வந்துரும் angle 3 plus 4 னா இந்த ஒரு angle வந்துரும் கரெக்ட்டா இப்போ வந்து இத வந்து நான் equation 5 அப்படி நான் எழுதுறேன் 5 okay so equation 5 வந்து சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ வந்து what is given நமக்கு வந்து givenல வந்துட்டு AB okay AB இப்போ வந்து what we have to prove actually நமக்கு வந்து என்ன prove பண்ணனும் prove that triangle ABC is similar to triangle DEF ABC வந்து DEF க்கு similar அப்படி நம்ம வந்து prove பாத்தீங்களா already AB by DE is there அதே மாதிரி AC by DF இருக்கு இப்போ வந்துட்டு நான் அந்த ட்ரையாங்கிள் திருப்பி draw பண்றேன் நான் I will teach it again okay don't worry so இது வந்து இப்போ நான் பண்ற ஸ்டெப்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரியுதா அப்படிங்கறது நீங்க வந்து பாத்துக்கணும் இப்போ மேம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்காங்க இதெல்லாம் எனக்கு அண்டர்ஸ்டுட் ஆயிருச்சா
அப்படிங்கிறது நீங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஐ வில் டீச் இட் அகெயின். எதுக்கு மேம் இப்படி வந்தோம் அப்படிங்கறது நான் சொல்லி தரேன். ஓகே, டோன்ட் வரி. So that is ABC and triangle DEF. இப்போ நம்ம வந்து இந்த ஆங்கிளும் ஈக்குவல் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகேவா? So that is angle 1 plus angle 2 is equal to அப்படிங்கிறது angle 1 plus angle 2 angle 1 plus angle 2 is angle BAC. கரெக்டா? angle 3 plus angle 4 அப்படிங்கிறது angle EDF. Since angle BAC is equal to angle EDF, it is already given that AB by DE is equal to AC by DF. AC by DF. So, இப்போ இங்க பாருங்க, listen very very carefully. இதுதான் வந்து AB, இதுதான் வந்து DE. Okay, BAE is BAE, this is BAE. Okay வா? EDF, இதுதான் EDF. Next, AC by DF, இது AC ஆ, இது DF ஆ, side angle side ஆ, side angle side ஆ. So, by SAS criterion, we can say triangle ABC is similar to triangle DEF. Very good, very good. Yes, SAS property. Yes, very good, very good. SAS property தான். இப்போ வந்து I will just explain it again. திருப்பி நான் explain பண்றேன் பசங்களே. It is a very important question. ஓகேவா? நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதிலிருந்து ஒரு ப்ராப்பர்ட்டி எடுத்து அதுக்கப்புறம் இன்னொரு ப்ராப்பர்ட்டி, it is keep on going. ஓகே, ஸோ இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து what we have proved is that ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பேசிக்கலி parallelogram. அது I know லைக் பசங்களா, it is I am explain பண்றது it is different. கரெக்டா? நானே சால்வ் பண்ண இவ்வளோ டைம் எடுக்காது. நானே சால்வ் பண்ண it won't take this much time. நான் வந்து எக்ஸ்பிளைனும் பண்றேன், உங்களோட டவுட்ஸும் கிளியர் பண்ண it will take time. ஓகே, ஓகே. இப்போ இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து ஆல்ரெடி வந்து கொடுத்திருக்கிறது தான் இது. ஓகேவா? AB by DE is equal to AC by DF, AM by DN. ஓகே, so AM by DN இதுதான் வந்து கொடுத்திருக்காங்க. where AM and DN are the medians அப்படின்னு சொல்லியிருக்காங்க. AM and DN வந்து மீடியன் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு ட்ரையாங்கிள் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கொடுத்திருக்கிறது எல்லாமே நம்ம எழுதிடணும். புரியுதா? கொடுத்திருக்கிறது எல்லாமே எழுதுனதுக்கு அப்புறம், ஸோ தட் இஸ் ABC DEF. ஓகேவா? கிளியர்? DEF. ஸோ இப்போ வந்து AM வந்து தட் இஸ் மீடியன் அண்ட் DN அப்படிங்கிறது another median of this triangle. ஸோ ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன், ஏன்னா வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் parallelogram ப்ரூவ் பண்றதுக்கு தான் கான்க்ருவன்சி யூஸ் பண்ணோம். ஓகே, ஸோ கான்க்ருவன்சிக்கு அப்புறம் நம்ம வந்து தென் நம்ம வந்து ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ் நம்ம வந்து ஈக்குவல் அப்படின்னு காட்டணும். ஓகேவா? ஸோ அது எதுக்கு மேம் இந்த செகண்ட் இதுக்கு போனோம் அப்படின்னா, ஓகே, ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் இருடா சொல்லல, நான் இன்னும் ஆரம்பிக்கலடா, வெயிட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ் வந்து என்ன கொஸ்டின்ல இருக்கோ அதை நம்ம எழுதியாச்சு. செகண்ட் திங் வந்து நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போறோம். ஓகே, கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம். இப்போ AM வந்து மீடியம், இதே லென்த்ல வந்து இன்னொரு லைன் நான் வந்து இங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து நான் P அப்படின்னு நான் வந்து பேர் கொடுக்குறேன். அண்ட் ஐ எம் ஜாயினிங் திஸ் லைன் அண்ட் திஸ் லைன். பசங்களா, இது ரெண்டும் ஈக்குவல்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஓகே, இது ரெண்டும் ஈக்குவல் நமக்கு தெரியாது. கரெக்டா? அதாவது ஆப்போசிட்ல இருக்கிற இந்த சைடும் ஈக்குவல்னு நமக்கு தெரியாது, இந்த சைடும் ஈக்குவல்னு நமக்கு தெரியாது. அதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ப்ரூவ் பண்ணோம். ஓகே, ஸோ ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல் அப்படிங்க ப்ரூவ் பண்றதுக்கு தான் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். AM is equal to PM, ma'am. Yes, AM is equal to PM. Yes, exactly, correct. Okay, ஸோ அதே மாதிரி இங்கேயும் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம், Qன்னு பேர் கொடுத்தாச்சு, இங்கேயும் லைன் வரைஞ்சாச்சு. ஸோ இது வந்து ஒரு parallelogram அப்படின்னு நம்ம வந்து ப்ரூவ் பண்றதுக்கு தான் ஃபர்ஸ்ட் கான்க்ருவன்சி யூஸ் பண்ணோம்.
பேசிக் மேக்ஸ்ல இல்ல இந்த மாதிரி எல்லாம் வராது, டோன்ட் வரி. ஓகே, சோ அப்படி இருக்கும்போது நான் வந்து பேர் கொடுக்குறேன் angle 1, angle 2, angle 3, angle 4, angle 5, angle 6, angle 7, angle 8. மேம் எதுக்கு மேம் இங்கெல்லாம் ஆங்கிள்ஸ் இருக்கே, அது நீங்க வந்து என்ன சொல்லலாம், இங்கெல்லாம் ஆங்கிள்ஸ் இருக்கே மேம், இதை மார்க் பண்ணாம டைரக்டா போய் 5 and 6 இங்க மார்க் பண்றீங்களே நீங்க ஏன் மேம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு क्वेश्चन வரலாம். பசங்களா இது வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட் சைட்ஸ், வெர்டிகலி ஆப்போசிட் சைட்ஸ்ல இருக்கிற ஆங்கிளா, வெர்டிகலி ஆப்போசிட் சைட்ஸ்ல இருக்கிற ஆங்கிளா, சோ அது எப்பவுமே ஈக்குவலா, சோ அது ஒரு பாயிண்ட் என்கிட்ட இருக்கு, அந்த ஒரு பாயிண்ட் நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறேன். ஓகேவா, சோ அப்படி இருக்கும்போது இந்த ஆங்கிள் இன்க்ளூட் ஆகிற ட்ரையாங்கிள் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். சோ திஸ் ட்ரையாங்கிள் அண்ட் திஸ் ட்ரையாங்கிள், அதே மாதிரி இங்கேயும் திஸ் ட்ரையாங்கிள் அண்ட் திஸ் ட்ரையாங்கிள். ஓகே, சோ அப்படின்னா இது வந்து BM is equal to MCA, BM is equal to MCA, BM is equal to MCA, ஏன்னா M is median, M is the midpoint, so அது வந்து என்ன சொல்லலாம், பைசெக்ட் பண்ணிடும், ஈக்குவல் பார்ட்ஸ்ல கட் பண்ணிடும். அப்புறமே எனக்கு வந்து AM is equal to இதுன்னு எனக்கு தெரியும், AM is equal to இது அப்படின்னு எனக்கு தெரியும், ஏன்னா நான் தான் அது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணேன். கரெக்டா, நம்ம தானடா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம், நம்ம தான் சொன்னோமே ஃபர்ஸ்டே நம்ம எழுதி வச்சாச்சு, தெளிவா எழுதி வச்சிட்டோம். என்ன எழுதி வச்சோம், extend AM to P where AM is equal to MP, அதே மாதிரி DN is equal to QN, நம்மளே தெளிவா எழுதி வச்சாச்சு. ஓகேவா, சோ என்னடா அது, எங்கடா அந்த क्वेश्चन. ஓகே, சோ this side will be equal to this side, so ஒரு side included angle side, side included angle side. ஓகே, இல்ல it's fine, yeah, you can ஓகே, கிளியரா பசங்களா. சோ அதுதான் இங்க நான் வந்து எழுதி இருக்கேன். ஓகே, MP is equal to AM is equal to MP construction, BM is equal to MC ஏனா median, angle 5 is equal to angle 6 ஏனா வந்து vertically opposite. கரெக்ட் தான். ஓகே, சோ அப்ப வந்து மூணு கிரைட்டீரியன், இப்போ வந்து அந்த கிரைட்டீரியன் சாட்டிஸ்ஃபை பண்ணுதா, சோ அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் நான் வந்து கான்க்ருவென்ட் அப்படின்னு நான் வந்து சொல்லிட்டேன். ஓகே, பை CPCT எனக்கு வந்து என்ன சொல்லலாம், CPCTல இந்த ஒரு சைடு இருக்கு பாத்தீங்களா AB, இங்க ஒரு சைடு இருக்கு பாத்தீங்களா PC, சோ AB is equal to PC அப்படின்னு வந்துருமா, where AB and PC, AB and PC வந்து ஆப்போசிட் சைட்ஸ் டா பசங்களா, ரெண்டுமே வந்து ஆப்போசிட் சைட்ஸ், ரெண்டுமே வந்து ஆப்போசிட் சைட்ஸ், சோ ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. சோ அதே மாதிரி இங்கேயும் நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். ஓகே, சோ அதான் வந்து AP is equal to CP, similarly இந்த சைடும் நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். ஓகே, இந்த சைடும், so that is DE is equal to QF, same method தான், same method. ஓகே, சோ இப்போ வந்து given வந்து பாத்தீங்கன்னா given, so this is given, so givenல AB by DE is equal to AC by DF is equal to AM by DN இருக்கு. AB by DB வந்து நான் மாத்தி எழுதிட்டேன். எதுக்கு மேம் இதெல்லாம் எதுக்கு பசங்களா, எனக்கு எப்படியாச்சும் ஒரு ஆங்கிள் வேணும்டா, எனக்கு எப்படியாச்சும் ஒரு ஆங்கிள் வேணும், ஏன்னு சொல்லுங்க, ஆல்ரெடி AB by BC by DE is equal to AC by DF ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க, it is already given, AB by DE is equal to AC by DS is already given. so இந்த ட்ரையாங்கிளோட இந்த ரெண்டு சைடு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க, எனக்கு வந்து இன்க்ளூடட் ஆங்கிள் வந்து கிடைச்சிச்சு அப்படின்னா, இன்க்ளூடட் ஆங்கிள் கிடைச்சிச்சுன்னா SAS யூஸ் பண்ணி நான் அவங்களை சிமிலர்னு ப்ரூவ் பண்ணிடுவேன். ஓகே, ஸோ தட் இஸ் த மெயின் திங், இது அதுக்கு தான் இங்கே இது வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஏபிக்கு பதிலாக CP சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு அண்ட் டிக்கு பதிலாக QF சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஓகே, AC by DF as it is. அப்புறமேல் வந்து நம்ம parallelogram அப்படின்னு நமக்கு வந்து தெரிய வந்துச்சு, அவங்களோட diagonals வந்து bisect பண்ணோம். ஸோ அப்படி இப்படின்னு பார்த்து, அப்படி இப்படின்னு கிடையாது, diagonals bisect பண்ணணும்னு தெரியுமா, ஸோ அதனால ஸோ திஸ் லைன் இருக்கு இல்லையா, ஸோ இதோட half தான் இந்த லைன் வரும். கரெக்டா, AM தானே சொல்லியிருக்காங்க, AM வந்து half of APயா, AM வந்து half of APயா, AP வந்து full length டா, இங்க பாருங்க AP வந்து full length, M வந்து இங்க இருக்கு, so this is half of AP,
இது வந்து half of AP யா? So half of AP by half of QN. Half of cancel ஆயிரும். CP by QP is equal to இந்த ஒரு ratio we will get. அப்புறமேல் வந்து இந்த ரேஷியோ எந்த ட்ரையாங்கிள்ல வருது அப்படின்னு நம்ம வந்து பார்த்தாச்சு. எந்த ட்ரையாங்கிள்ல வரும்னு அப்படின்னு பார்க்கும்போது இந்த ட்ரையாங்கிள் ஓகே it is basically this triangle. பேசிக்கலி இந்த ட்ரையாங்கிள் ஓகேவா, இந்த ட்ரையாங்கிள் இந்த ரெட்ல வந்து இப்படியே வரும் பாருங்க, அதுதான் வந்து வரும். நீட்டா டயக்ராம் டிரா பண்ண ஓகே, உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக நான் இப்படி வரைஞ்சிருக்கேன். ஸோ இந்த ரெட் கலர்ல இருக்கிறதா நம்ம வந்து இப்போ சிமிலர் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகே, சிமிலர்னு ப்ரூவ் பண்ணிட்டோமா? ஸோ தட் இஸ் ஆங்கிள் ஏசிபி இஸ் சிமிலர் டு ஆங்கிள் ட்ரையாங்கிள் டிஇஎஃப். அது வந்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலா இருக்குமா? ஸோ கரஸ்பாண்டிங் ஆங்கிள் அப்படிங்கிறது 2 and 4. அதே மாதிரி சிமிலர்லி நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியாச்சு, இப்போ வந்து இப்படி இருக்கு ட்ரையாங்கிள், இதுல வந்து இந்த சைடு சிமிலர்னு ப்ரூவ் பண்ணியாச்சு, அதே மாதிரி இந்த சைடும் சிமிலர்னு ப்ரூவ் பண்ணா ஆங்கிள் 1 இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் 3 அப்படின்னு கிடைச்சோம். ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஒரு இன்க்ளூடட் ஆங்கிள் வந்து உனக்கு கிடைச்சிருச்சு. ஓகேவா, இன்க்ளூடட் ஆங்கிள் யூ காட். ஓகே, ஸோ அப்படி இன்க்ளூடட் ஆங்கிள் உனக்கு கிடைச்சிருக்கும் போது ஃப்ரம் தட் உனக்கு வந்து என்ன ப்ரூவ் பண்ணலாம், ஆல்ரெடி சைடு கரஸ்பாண்டிங் சைட்ஸோட ரேஷியோ ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க, இன்க்ளூடட் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்க்ளூடட் ஆங்கிள் நம்ம இப்போ வந்து கண்டுபிடிச்சாச்சு. தட் இஸ் ஃப்ரம் இக்குவேஷன் நம்பர் 5. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது ப்ரூவ் பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் ப்ரூவ் தட் triangle ABC is similar to triangle DEF. Yes, yes. What is your doubt? What is the doubt? How much can I take in math? What should I do now? I am confused after completing the question answer. I am after okay. Yes, yes. ஓகே, இப்போ வந்து கொஸ்டின்ஸ் தாண்டா சால்வ் பண்ணணும். மோஸ்ட்லி PYQ சால்வ் பண்ணுங்க. ஸோ ஆஸ் கம்பார்ட்மெண்ட் கொஸ்டின் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட், அதுவும் கூட நீங்க இன்க்ளூட் பண்ணுங்க. ஓகே, ஃபைன் ஃபைன். ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க. ஏபி மேம் த லாஸ்ட் ஸ்டெப் ஐ கான் அண்டர்ஸ்டாண்ட். லாஸ்ட் ஸ்டெப் ஏதுப்பா? எது இதுவா? இது வந்து ஆல்ரெடி வி ஹாவ் ஃபவுண்ட். இது வந்து ஒண்ணுமே கிடையாது. நான் வந்து இங்க என்ன எழுதியிருக்கோ அதுதான் அங்க எழுதியிருக்கேன். ஓகேவா, ஆங்கிள் 1 பிளஸ் ஆங்கிள் 2 அப்படிங்கிறது ஆங்கிள் BAC, ஆங்கிள் 3 பிளஸ் ஆங்கிள் 4 அப்படிங்கிறது ஆங்கிள் EDF. ஓகே, ஸோ இது வந்து இன்க்ளூடட் ஆங்கிள், இன்க்ளூடட் ஆங்கிள். ஓகே, ஸோ கிவன் ஆல்ரெடி கிவன்ல AB by DE and AC by DF இஸ் ஆல்ரெடி கிவன்ல இருக்குது. ஓகேவா, ஸோ இதுதான் இந்த கிவன் சைட்ஸ். இப்போ நம்ம வந்துட்டு இந்த இன்க்ளூடட் ஆங்கிள் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணியாச்சு ரெண்டு ட்ரையாங்கிள்ஸோடையும். அப்போ சைடு ஆங்கிள் சைட் பை கிரைட்டீரியன், சைடு ஆங்கிள் சைட் கிரைட்டீரியன் யூஸ் பண்ணி இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர்னு இது பண்ணலாம். ஓகே, கிளியர் கிளியர். எஸ், ஸோ நான் வந்து நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போறேன். நான் போறேன். ABCD is a parallelogram. ABCD is a parallelogram. P is the point on the side BC. P is the point on the side BC. உங்களுக்கு தெரியுதா figure? Yes, okay. And BC and DP when produced meets AB produced at length at L. Prove that DP by DPL and DC by BL. First question. என்ன சொல்லியிருக்காங்க? ABCD வந்து ஒரு parallelogram. AB-ய ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அப்புறமேல் P வந்து BC-ல இருக்கிற ஒரு பாயிண்டாம். அப்புறம் DP-ய ப்ரொடியூஸ் பண்ணாங்க, அதாவது எக்ஸ்டெண்ட் பண்ணாங்களாமா. ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு ஏபியும் எக்ஸ்டெண்ட் பண்ணா அது எல்ல வந்து மீட் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஓகே,
ஸோ அப்படி இருக்கும்போது வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்படிங்கிறாங்க. திக்னஸ் அதிகப்படுத்தணுமா? இது ஓகேவா? ஓகே, எழுதுறேன். ஓகே ஓகே ஓகே. What happened? Okay. Yes. So பசங்களா first question பாருங்க, dp by pl, dp by pl, dp by pl, dp by pl. இங்க பாருங்க, dp by pl, by pl. ஓகேவா? ஸோ இப்போ ரெண்டு கலர்ல யூஸ் பண்ணா யூ மைட் அண்டர்ஸ்டாண்ட். dp pl. ஓகேவா? dc by bl, dc. So this is dc by bl, by bl. ஓகே. ஸோ இப்போ வந்து இது by இது by இது அப்படின்னு ப்ரூவ் பண்ணும். ஓகே, கிளியர்? ஸோ அப்படின்னா என்ன பசங்களா பண்ணலாம்? பசங்களா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் AB is equal to DCயா? AB is equal to DCயா? அதே மாதிரி AD is equal to BCயா? இது வந்து நமக்கு தெரிஞ்சது. ஏன்னா வந்து ஆல்ரெடி parallelogram அப்படிங்கிறாங்க. ஸோ இது ரெண்டும் parallel-ஆ இருக்கும். அது எல்லாமே நமக்கு தெரியும். ஓகே. ஸோ இப்போ வந்து DCக்கு பதிலாக I'm going to consider this side AB வந்து கன்சிடர் பண்ணலாம். PLB triangles, right? PLB and DLA. correct. Yes. இன்னும் thickness வேணுமா? Okay. Maybe phoneல பார்க்கும்போது you might have something. Okay, நான் எழுதுறேன். ஓகே. ஸோ நவ் இப்போ வந்து கரெக்டாக அவங்க சொன்ன மாதிரியே தான் HP லேப்டாப்ஸ் அவங்க பேரே அதுதானடா, அது அவங்க சொன்ன மாதிரி தான் நம்ம எடுக்கணும். ஸோ ஐ வில் டீச் யூ. ஸோ சின்ஸ் DC இஸ் parallel to AB, ABயோட வேல்யூ கிடைச்சாலும் ஓகே, DCயோட வேல்யூ கிடைச்சாலும் ஓகே, கரெக்டா? ஸோ அப்போ வந்து இந்த ட்ரையாங்கிள் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். ரெண்டு ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணுறதுக்கு பதிலாக இப்போ இங்கே பாருங்க, AD வந்து parallel to BCயா? ஓகே, BCல இருக்கிற ஒரு பாயிண்ட் தான் PB. ஸோ AD will also be parallel to BP. ஓகே. ஸோ இது ரெண்டும் parallel டா, இந்த ரெண்டு லைன்ஸும் parallel. BPT யூஸ் பண்ணலாமா? ஓகே, BPT யூஸ் பண்ணும்போது கன்சிடர் triangle ADL where AD is parallel to BP. AD வந்து BP க்கு parallel-ஆ இருக்கு. ஓகே, இருங்க நான் சொல்றேன். ஓகே, நீங்க அப்படி ப்ரூவ் பண்றீங்க அப்படின்னா யூ கேன். ஓகே, அட் தி எண்ட் நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும், அவ்வளவுதான். மற்றபடி எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ AD by BPL. ஸோ இப்போ பாருங்க, இதுதான் வந்து கட் பண்ற அந்த 2 பாயிண்ட்ஸ். ஸோ அது கட் பண்ற 2 பாயிண்ட்ஸ் அப்படி எழுதலாமா? ஸோ தட் which implies AB by BL is equal to DP by PL. Okay, AB is equal to DC. DC is equal to BL. That is equal to DP by PL. இதுவா நமக்கு ப்ரூவ் பண்ணும். DP by PL is equal to DC by BL. Hence proved. Okay, clear? Next. Okay, clear? So that is first question's answer. இது வந்து first question ஓட answer. Next question பாருங்க, DL by DP. DL. So this is DL by DP. அதே மாதிரி AL by DC.
AL by DC. AL by DC. ஓகே, ஸோ இது வந்து ப்ரூவ் பண்ணணும். ஸோ எப்படி ப்ரூவ் பண்ணலாம்? எப்படி வேணாலும் ப்ரூவ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃப்ரம் இங்கிருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? AP by BL. AP by BL இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இங்க பாருங்க, செகண்ட் கொஸ்டின் AP by BL is equal to DP by PL. ஓகே, AP by BL. ஸோ கீழே வந்து எனக்கு DP வரணும். கரெக்டாக கீழே வந்து எனக்கு DP வரணும். இதை நான் வந்து ரெசிப்ரோக்கல் பண்ணட்டா? இதை நான் வந்து திருப்பி போடட்டா? ஸோ பசங்களை இங்கே பாருங்க, by BPT by BPTல இருந்து by using BPT எனக்கு வந்து AB by BL. AB by BL I have. அதே மாதிரி DP by PL I have. DP by PL. ஓகே, எனக்கு என்ன ப்ரூவ் பண்ணணும்? கீழே வந்து DC வரணும், கீழே வந்து DP வரணும். இப்போ வந்து இப்போதைக்கு மேலே DP இருக்கு. கரெக்டா, மேலே வந்து DP இருக்கு. ரெசிப்ரோக்கல் பண்ணுங்க, திருப்பி போடுங்க. இதை BL by AB that is equal to PL by DP வருமா? இங்க ஒரு +1 நான் ஆட் பண்றேன், இங்கேயும் ஒரு +1 நான் ஆட் பண்றேன். ஓகே, ஸோ அப்படின்னா BL plus AB divided by AB வருமா? that is equal to PL plus DP divided by DP வருமா? இப்போ பாருங்க, what is BL plus AB என்னதுடா? BL plus AB is AL. So this implies AL by AB. That is equal to, what is PL by DP? PL by DP, that is DL. DL by DP. DL by DP. AL by AB is equal to DL by DP. Okay. So இப்போ இங்க பாருங்க, நமக்கு என்ன ப்ரூவ் பண்ணணும்? What we have to prove? எங்கடா ப்ரூவ் பண்றது? எங்கடா? DL by DP வந்திருக்கு. AL by DC. AL by DC AL இருக்கு, ஆனா DC இல்ல. since AB is equal to DC. இப்போ வந்து இதை மாத்தி எழுதலாமா? So that is DL by DP. DL by DP is equal to AL by AC. Clear? Yes. So hence proved. Any doubts we have? நமக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கா? hence proved. Clear? Ma'am, DC Nova. Ma'am, science marathon is there. Science எல்லாம் இருக்கும். Okay, don't worry. Clear? Any doubts you have? Okay. So இப்போ வந்து first 2 questions done. Second question பாருங்க. If LP is to PD is equal to 2:3. Done and dusted. Super. இப்போ third question பார்க்கலாமா? Third question. LP is to PD. என்ன கொடுத்திருக்காங்க? LP is to PD is equal to 2:3. That is equal to 2:3. Okay, LP is to PD is equal. What happened? What? எது என்னாச்சு? DL by DP is equal to AL by, okay, AL by DC. Sorry. DC. இப்போ ஓகேவா? DC. மேம் DC no VA. அதுதான் எனக்கு ரீட் ஓகே. எக்ஸ்பிளைன் பண்ண. எஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். LP is to PD is equal to 2:3. ஓகேவா? ஸோ இதை வந்து நான் இப்படி எழுதலாமா? PD by LP is equal to 3/2. PD by LP is equal to 3/2. Okay, yeah.
trigonometry இருக்கும். After triangles there will be trigonometry, don't worry. Okay. So இப்போ வந்துட்டு இப்போ இங்க பாருங்க, from this we know that இது வந்து திருப்புறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குடா. இங்க போயிட்டு அங்க போயிட்டு அங்க போயிட்டு இங்க வரது. PD and LP. PD. So this is PD and this is LP. இது கொடுத்திருக்காங்க. Now we have to find BP is to BC. BP is to BC. Okay, BP is to BC நமக்கு வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, சரி, ஓகே. இப்போ இதுல இருந்து எனக்கு ஒரு லைக் இதுல இருந்து எனக்கு வந்து என்ன சொல்லலாம், ஒரு ஒன் திங் ஐ ஹாவ் டு இதுல இருந்து எனக்கு வந்து கன்வே பண்ணணும், இல்லாட்டி இதுல இருந்து ஒரு விஷயம் நான் எடுத்துட்டு போகணும், ஸோ தட் ஐ கேன் ப்ரூவ். ஓகேவா? ஸோ இப்போ இங்க இந்த மாதிரி வரும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, PD by LP ஒரு +1 ஆட் பண்ணுங்க, 3/2ல ஒரு +1 ஆட் பண்ணுங்க. ஸோ தட் இஸ் PD plus LP divided by LP, that is equal to 3 plus 2, that is 5/2. 5/2 வருமா? What is PD plus LP? PD plus LP is DL. So DL by LP is equal to 5/2. You are getting 5/2. Okay? Yes. இப்போ மேம் இது ஓகே, இதுல இருந்து நம்ம என்ன மேம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, பசங்களை இங்க பாருங்க, from this particular triangle இப்போ எனக்கு வந்து இந்த DL by LP. So now I got DL by LP is equal to 2:5. 5:2. இல்லாட்டி 5/2. எனக்கு வந்து இது ஃபுல்லாவோட வேல்யூ, இதோட ஃபுல் ரேஷியோ ஐ காட். ஓகேவா? எனக்கு வந்து இப்போ இவங்களை வந்து இது பண்ணும் பசங்களா. இப்போ இங்க பாருங்க, ஸோ ஐ நீட் டு ஃபைண்ட் பிசி ஹியர். பிசி வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ சின்ஸ் பிசி அண்ட் ஏடி இஸ் ஈக்குவல், இங்க பாருங்க பிசி எனக்கு வந்து கண்டுபிடிக்கணும், எப்படியாச்சும் பிசியோட ரேஷியோ கண்டுபிடிக்கணும். சின்ஸ் we know that BC is equal to AD. BC வந்து ADக்கு ஈக்குவலா? நிறைய இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு क्वेश्चंस. ஓகே, BC is equal to BDயா? BC is equal to BDயா? ஸோ அப்போ இந்த ட்ரையாங்கிளும் இந்த பெரிய ட்ரையாங்கிளும் இந்த குட்டி ட்ரையாங்கிளும் கன்சிடர் பண்ணலாமா பசங்களா? கன்சிடர் triangle DAL, okay, and triangle PBL, PBL. ரெண்டு ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணலாமா? ரெட் வேணாம் அப்படிங்கிறீங்களா? வேண்டாம். ஓகே, DAL and BBL கன்சிடர் பண்ணி இவங்களை நான் வந்து சிமிலர்னு ப்ரூவ் பண்ணும். I need to find it as similar. Okay, so similar வருமா? Yes, definitely வரும். ஏன்னா இங்க பாருங்க, angle L is equal to angle L, common angle. நீங்க வந்து angle L அப்படின்னு எழுதலனா இப்படி எழுதிக்கோங்க, DLA and PLB is equal. Okay, அதே மாதிரி இப்போ வந்து இது ரெண்டுமே வந்துட்டு என்னது, parallel. அவங்களோட interior angles will be equal. interior angles ஈக்குவலா இருக்குமா? ஸோ அப்படின்னா angle DAL is equal to angle PBL. okay, so interior angle, okay, so that is இதில இருந்து triangle DAL is similar to triangle PBL. okay, so that is DA by PB is equal to நம்ம கிட்ட இருக்கிறது பாருங்க, DL by LP. So that is DL by LP. So DA by PB is equal to DL வந்து என்னது பசங்களா? அது நம்ம ஆல்ரெடி இங்க வந்து கண்டுபிடிச்சிருக்கோம், that is 5/2. ஸோ அந்த 5/2 இங்க எழுதிக்கோங்க. ஓகே, ஸோ நமக்கு வந்து PB is to BC கண்டுபிடிக்கணும். PB is to BC. ஸோ PB வந்து கீழே இருக்கா, ரெசிப்ரோக்கல் போடுங்க. PB
by மேம் இங்க AD இருக்கே எனக்கு BC தானே மேம் வேணும் பசங்களா AD is equal to BC ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலா ஸோ அப்படின்னா BC போடலாமா இங்க ஸோ இதை ரெசிப்ரோக்கல் போடுங்க that is 2/5 BP is to BC உங்களுக்கு வந்து 2:5 கிடைக்குதா 2:5 how many of you got 2:5 green it not visible நான் whiteலயே எழுதுறேன் white will be ஓகே இது ஓகேவா உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க do you have any doubts don't worry டா you will do it ஓகே இவ்ளோ கஷ்டப்பட்டு நீங்க படிக்கிறீங்க yes can we go to the next question அடுத்த question போலாமா next question yes in the given figure ADC is equal to BCA ADC ஓகேவா ADC is equal to BCA இந்த ஒரு ஆங்கிளுக்கு ஈக்குவல் prove that triangle ACB is similar to triangle ADC very easy question then you have to find BD if AC is equal to this and this அப்படிங்கறாங்க okay so first என்ன பண்ணனும் prove பண்ணனும் so நம்ம வந்து prove பண்றதுக்காக consider triangle ACB and triangle ADC ஓகேவா ACB எதுன்னு பாருங்க ACB is the biggest triangle ஓகே எக்ஸ்பிளைன் பண்ணுமா ஓகே வெயிட் பண்ணுங்க நான் வந்து இந்த क्वेश्चन இது குட்டி क्वेश्चन இந்த क्वेश्चन முடிச்சிட்டு I will explain the previous question ஓகேவா ஓகே மேபி அந்த क्वेश्चन மார்க் டிஃபரண்டா இருக்கும் ஓகேவா முன்னாடி இருக்குது வந்து 5 மார்க்ஸ் क्वेश्चन இது வந்து 5 மார்க்ஸ் எல்லாம் கிடையாது இது வந்து ஜஸ்ட் 3 மார்க்ஸ் தான் கேட்டாங்க ஓகே ACB வந்து பெரிய ட்ரையாங்கிள் ACB பெரிய ட்ரையாங்கிள் and ADC வந்து குட்டி ட்ரையாங்கிள் ADC வந்து குட்டி ட்ரையாங்கிள் so already வந்து கொடுத்திருக்காங்க that is ADC is equal to BCA similar இது வந்து given it is given already given okay and பசங்களா பாருங்க angle இதுல வந்து ஒரு common angle is there angle A is common in both triangle ரெண்டு triangleமே வந்து A angle is common கரெக்ட்டா சோ அப்படி இருக்கும்போது DAC பாருங்க பசங்களா பாருங்க DAC is equal to triangle BAC என்னது common angle okay so by AA criterion எனக்கு வந்து என்ன சொல்லலாம் triangle ACB is similar to triangle ADC சொல்லலாமா இல்லையா clear okay so இதல இருந்து நம்ம வந்து next question பாருங்க hence find BD if AC is equal to 8 cm and AD is equal to 3 cm so இப்போ வந்து நம்ம கிட்ட என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க BD கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்களா BD so this is what you have to find what is given AC is given AC வந்து 8 cm AD வந்து 3 cm ஓகேவா பசங்களா இப்ப பாருங்க எனக்கு BD கண்டுபிடிக்கணும் அப்படினா BD is equal to AC minus கிடையாது AB இதுதான் AB கரெக்ட்டா AB minus AD பண்ணலாமா AB minus AD so அதுக்கு வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் இப்ப AB கண்டுபிடிக்கணும் so அதுக்கு நம்ம வந்து இந்த similarity concept we have to use ஓகேவா so that is AC by AD is equal to CB okay CB by DC and that is equal to AB by AC இது வேணாம் எனக்கு இது போதும் இவங்க மட்டும் போதும் எனக்கு okay I don't want this so அப்படி வரும்போது AC by AD is equal to AB by AC what is AC 8 what is AD வந்து 3
AB வந்து தெரியாது, அதுதான் கண்டுபிடிக்கணும். That is 8. So AC ஓட value will be 64 divided by 3 centimeter. Okay. So now I have to find BD. BD is equal to AB minus AD. Okay. So that is 64 by 3 minus 3. So you will somewhere get around 55 by 3. Okay. Yes, yes. அனுபவத்துல சொல்றேனா? ஹலோ மேம், ஈக்குவல் ரேஷியோ. எஸ். எனி டவுட்ஸ்? எனி டவுட்ஸ்? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? யாரோ டவுட் கேட்டிருந்தீங்களா? அவங்க இருக்காங்களா? should I explain this question? இந்த கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா எஸ் அப்படின்னு சொல்லுங்க. ஓகே, ஸோ ஒருத்தங்க கேட்டிருக்காங்க, ஸோ அதனால ஐ வில் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன். ஓகே, ஸோ இங்க வந்து LP is to PD வந்து 2:3. தட் இஸ் ஆல்ரெடி கிவன். ஓகேவா? ஸோ அப்போ வந்து இப்போ நான் வந்து PD by LP வந்து 3:3/2 எழுதலாமா? ஸோ திருப்பி எழுதிட்டேன். ஓகே, ஸோ PD by LP plus 1 3/2 plus 1. ஓகே, ஸோ ஒரு +1 நான் இங்கே ஆட் பண்ணிட்டேன், +1 இங்கே ஆட் பண்ணிட்டேன். ஸோ அப்படி இருக்கும்போது இது எல்லாமே கால்குலேட் பண்ணி வந்துச்சுன்னா DL by LP is equal to 5/2. DL by LP is equal to 5/2 you will get. ஓகே, ஸோ 5/2 கிடைக்கும் போது ஸோ அப்படியே வந்து பின்னாடி வந்துடணும். ஸோ இது வந்து தேர்ட் கொஸ்டின். ஓகேவா? திஸ் இஸ் தேர்ட் கொஸ்டின். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து BP is to BC. BP is to BC I need to get. BC is equal to AD. ஏன்னா parallelogram கொடுத்துருக்காங்க, ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ ஏடியை வந்து இன்க்ளூட் பண்ணிட்டு நான் BC கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேவா? அதுதான் வந்து இது. ஸோ அதுக்கு வந்து நான் வந்து 2 ட்ரையாங்கிள் நான் வந்து கன்சிடர் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா DAL அண்ட் PBL. ஓகேவா? திஸ் பிக் ட்ரையாங்கிள் அண்ட் திஸ் ஸ்மால் ட்ரையாங்கிள். பெரிய ட்ரையாங்கிளும் ஸ்மால் ட்ரையாங்கிளும் கன்சிடர் பண்ணால் L is common angle. ஓகே, ஸோ DAL is equal to PBL. ஏன்? இது ரெண்டுமே parallel லைன்ஸோட interior angles will be equal. மேம், y +1 வந்து நம்மளோட கன்வீனியன்ஸுக்கு ஆட் பண்றது தான். ஓகேவா? where is that question? +1 ஓகே, இது வந்து நம்மளோட கன்வீனியன்ஸுக்காக நம்ம +1 ஆட் பண்றோம். பிகாஸ் ஐ நீட் டு கெட் த ஃபுல் லென்த். 2 நம்ம ஆட் பண்ண முடியாது. 2 ஆட் பண்ணா 2 டைம்ஸ் ஆஃப் திஸ் அப்படின்னு வரும் இல்லையா? 2 டைம்ஸ் ஆஃப் LP. அது வேணாம், எனக்கு 1 டைம் ஆஃப் LP மட்டும்தான் வேணும். அதனால தான் 1 நம்ம ஆட் பண்றோம், 2 ஆட் பண்ண மாட்டோம். ஏன்னா வந்து இந்த LP இருக்கு இல்லையா, மெயின் திங் வந்து என்னன்னா இந்த LP வந்து எனக்கு நியூமரேட்டர்ல வேணும். LP வந்து நியூமரேட்டர்ல வேணும், அதுக்காக தான் +1 ஆட் பண்றோம். ஜஸ்ட் LP ஒரே ஒரு LP தாண்டா வேணும், எனக்கு 2 LP வேணாண்டா. ஓகேவா? இட் வில் பி அனௌன்ஸ்ட். ஓகே, ஈவினிங் கிளாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. 100 ஆட் பண்ணலாமா? நீங்க ஆட் பண்ணிட்டே இருங்கடா, நான் போறேன். ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது இந்த 2 ட்ரையாங்கிள் நான் வந்து சிமிலர் அப்படின்னு ப்ரூவ் பண்ண போறேன். ஓகேவா? 2 ட்ரையாங்கிள் சிமிலர்னு ப்ரூவ் பண்ணா இதுதான் வந்து 2 ட்ரையாங்கிள் சிமிலர் அப்படின்னு ப்ரூவ் பண்ணது. ஸோ அப்படி இருக்கும்போது DA by PB இங்க வரும், DL by LP இங்க வரும். எதுக்கு மேம் DL by LP கேட்டீங்க இல்லையா? ஸோ DL by LP வந்து எனக்கு ஆல்ரெடி நான் வந்து இங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். தட் இஸ் 5/2 அப்படிங்கிறது. ஸோ அது சப்ஸ்டியூட் பண்றதுக்காக தான் அந்த இது கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் DA வந்து மேம் எனக்கு தேவையானது வந்து இங்க BC மேம், ஆனா இங்க வந்து DA இருக்கு இல்லாட்டி AD இருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது we know that AD is equal to BC. ஸோ அது வந்து நம்ம இங்க சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஸோ BP by BC that is equal to இங்க வந்து 5/2 இருக்கு, ரெசிப்ரோக்கல் திருப்பி போடுங்க. ஸோ இது வந்து எப்படி தெரியுமா இருக்கு? இப்போ BC by BP is equal to 5/2. எனக்கு வந்து BP by BC தான் எனக்கு வேணும். ஸோ that is 2/5. ஓகே, do this problem after this session. Do this problem again. ஒரு வாட்டி செஞ்சு பாருங்க. PBல எவ்வளோ?
ஓகே, எனக்கு புரியலடா. ஓகே ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஓகே, 2 மார்க்ஸ் கொஸ்டின் தான் இது. ஓகே, ஸோ இங்க பாருங்க, ஏசி அண்ட் பிடி, ஏசி அண்ட் பிடி, AC and BD are the AC and BD of a trapezium. Oh, diagonals read பண்ணல. Okay, AC and BD are the diagonals of a trapezium ABCD intersect at O, where AB is parallel to DC. If DO and OB is equal to half, then show that AB is 2 times of CD. Very easy question. யாருக்கெல்லாம் ஆன்சர் பண்ண முடியும் சொல்லுங்க. How to approach this question? ஓ ஓகே ஓகே, எங்கிட்ட இல்லையா? ஓகேடா. எஸ் பசங்களா, இங்க பாருங்க, 2 சைடு வந்து பேரலல்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, 2 sides parallel. AB 2 sides are 2 sides கிடையாது. AB and 1 pair is parallel. ஓகே, AB and DC வந்து parallel அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இது இன்டர்செக்ட் பண்ணுது அப்படிங்கிறாங்க இல்லையா? ஸோ இட் இஸ் இன்டர்செக்டிங் அட் திஸ். எனக்கு வந்துட்டு DO by DO by OB is equal to half ன்னு கொடுத்துருக்காங்க. I have to prove that AB is equal to 2 times of CD அப்படின்னு prove பண்ணணும். Okay, so this is parallel, right? DC is parallel. So what is given அப்படிங்கிறது நம்ம எழுத போறோம். That is DC is parallel. DC is parallel to AB. DC is parallel to AB. Very good, very good. AOB and COD, triangle similar. Super da. பஸ் நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? நீங்களே ஆன்சர் சொல்றீங்க. இது நான் வந்து இது ஃபுல்லா பிவைக்யூஸே உங்களால ஆன்சர் பண்ண முடியுது அப்படின்னா நீங்க வேற லெவல். ஓகே, ஆனா இன்னும் படிக்கணும் நம்ம. ஓகே, எஸ், டிசி வந்து parallel to ஏபிசி அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம வந்து 2 ட்ரையாங்கிள்ஸ் நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ தட் இஸ் திஸ் ட்ரையாங்கிள் அண்ட் திஸ் ட்ரையாங்கிள். ஏன்னா வந்து இங்க பாருங்க, இந்த ஆங்கிள் எனக்கு ஈக்குவல்னு எனக்கு தெரியும். இந்த ஆங்கிள் எனக்கு ஈக்குவல் தெரியும். வெர்டிகலி ஆப்போசிட் சைட்ஸ், வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். ஓகே, ஸோ அப்படி இருக்கு. இது வந்து இந்த ரெண்டுமே பேரலல் எனக்கு தெரியும். நோ ஹெட் வெயிட் ரைட் மேன், நோ இல்லை அது வேண்டாம். நம்ம எப்பவுமே கிரவுண்டடா இருக்கும். ஓகே ரைட், நோ வரிஸ். நீங்க இது வரைக்கும் என்ன இவ்வளோ டேஸ் இருந்துச்சு, இவ்வளோ டேஸ்ல நீங்க ஒண்ணுமே படிக்காம யாருமே இருந்திருக்க மாட்டீங்க. கரெக்டா? யாராச்சும் அட்லீஸ்ட் ஸ்டார்ட் ஆச்சு பண்ணியிருப்பீங்க. இமேஜின், இன்னும் ஸ்டார்ட் பண்ணாதவங்க இருந்தாங்க அப்படின்னா எவ்வளோ கஷ்டமா இருக்கும் அவங்களுக்கு. நீங்க ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஓகே, சின்ஸ் யூ கைஸ் ஆர் வாட்சிங் லைவ்ஸ், யூ ஆல்ரெடி ஸ்டார்டட் அதுக்கு அர்த்தம். ஓகே, அந்த மைண்ட் செட்ல இருங்க. எந்த நெகட்டிவும் திங்க் பண்ணாதீங்க. ஓகே, நீங்க எவ்வளோ நெகட்டிவ் திங்க் பண்ணிட்டுங்க, இட் வில் புஷ் யூ டவுன் ஒன்லி. நான் இன்னும் ஒண்ணுமே படிக்கலையா, ஜஸ்ட் லைக் டாப்பர்ஸ் சொல்ற மாதிரி. டேய் ஏன்டா இப்படி சொல்றீங்க? இப்போ வந்து we will consider triangle AOB and triangle COB. Okay, COB. AO by CO, COD, OB by OD. Okay, so இது வந்து சிமிலர்னு ப்ரூவ் பண்ணிடலாமா? So that is angle AOB is equal to angle COD வருமா? vertically opposite angles. Next வந்து angle CD. நீங்க எப்படி எந்த angle வேணாலும் you choose பண்ணிக்கலாம். Okay, either you can choose alternate interior angles or interior angles. இந்த ரெண்டு ஆங்கிள்ஸுமே ஈக்குவலா இருக்கும், இந்த ரெண்டு ஆங்கிள்ஸும் ஈக்குவலா இருக்கும், இந்த ஆப்போசிட்ல இருக்கிற இந்த ரெண்டு ஆங்கிள்ஸும் ஈக்குவலா இருக்கும். ஓகே, ஆங்கிள் CDO. ஸோ அதுக்கு பதிலாக நான் வந்து இந்த இன்டீரியர் ஆங்கிள்ஸே நான் வந்து ஈக்குவல்னு சொல்லிக்கிறேன். ஓகேவா? ஸோ தட் இஸ் பெட்டர். அப்போ அது கரஸ்பாண்டிங் சைட்ஸ்லையும் வந்துடும், கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ்லையும் வந்துடும். ஸோ தட் இஸ் CDO is equal to angle OAB or BAO, எது வேணாலும் எடுத்துக்கோங்க. interior angles of parallel lines.
ஸோ பை ஏஏ கிரைட்டீரியன் என்ன சொல்லலாம்? ட்ரையாங்கிள் OAOB is equal to angle COD. ஓகே, COD. வெரி குட், ஏஏ கிரைட்டீரியன். ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது இதுல வந்து சிமிலாரிட்டி இது வந்து எழுதலாமா? சைட்ஸோட ரேஷியோஸ் ஈக்குவலா இருக்குமா? ஸோ OA by OC. ஓகே, OA by OC is equal to OB by ODயா? மிச்சம் இருக்கிறது எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னு சொல்றேன். இதுக்கு மட்டும் தான் என்ன கொடுத்துருக்காங்க, ஏதாச்சும் ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதனால நம்ம எழுதிக்கலாம். ஓகே, நம்மளோட ஒரு இதுக்கு AB by CD. ஸோ இதுதான் எனக்கு வந்து இப்போதைக்கு ப்ரூவ் பண்ணும். ஸோ இங்க பாருங்க, AB தான் எனக்கு தேவை. சாரி, இதுதான் எனக்கு இப்ப தேவை. AB by CD, OB by OD. இது வந்து எனக்கு தேவை. ஏன்னா வந்து AB is equal to 2CD. இது வேணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ OB by OD பசங்களா, DO by OB அப்படிங்கிறது வந்து 1/2 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா OB by OD வந்து 2ஆ? ஸோ 2 is equal to AB by CDயா? CD is CDயா? therefore AB அப்படிங்கிறது 2 times of CDயா? hence proved. yes, hi, hello. ஓகே, என்னால் அதுல இருந்து மீண்டு வர முடியலையா? வாட் ஹேப்பன்? என்ன எல்லாரும் போறாங்க, ஹாய்ங்கறாங்க, என்ன நடக்குதுடா? படிச்சா ஓகே. பசங்களா, one thing I will tell you from my experience. I'm telling, ஜாலியா இருங்க. ஜாலியா இருங்க. எந்த ஒரு கமிட்மெண்ட்ஸ்லயும் போகாதீங்க. என்ஜாய் பண்ணுங்க. நான்லாம் இப்போ வந்து ஐ விஷ் என்னோட 10th 11th 12th அந்த ஒரு இதுல நான் போலாம் அப்படின்ட்டு. ஓகேவா? ஏன்னா அதெல்லாம் வந்து கோல்டன் டேஸ்டா. ஓகே, கோல்டன் டேஸ். நீங்க பெருக்கிறதெல்லாம் வந்து கோல்டன் டேஸ். ஏன்னா வந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஐயோ சே எதுக்குடா பெருசானோம் அப்படின்னு எனக்கு இருக்கு. இப்போ இந்த ஜாலியாக இருங்க. நல்லா வந்து அதெல்லாம் வரும். ஆனால் வந்து நம்ம அவ்வளோவா எடுத்துக்கூடாது. நம்ம வந்து எப்பவுமே ஒன் திங் ஐ வில் டெல் யூ, தேர் இஸ் அனதர் பர்சன். நீ வந்து ஒரு டே வந்து சரி இன்னைக்கு படிக்க வேண்டாம், இன்னைக்கு நான் வந்து ஈவினிங் படிச்சுக்கிறேன், 2 days இருக்கு அப்படின்னு வந்து நீ வந்து யோசிக்கும் போது அங்க வந்து உன் பிளேஸ்ல வந்து இன்னொருத்தன் வந்து அங்க உட்காந்து படிச்சுட்டு இருப்பான். ஓகேவா? டெய்லி வந்து உன்னை வந்து நீ இம்ப்ரூவ் பண்ணும். டெய்லி. ஓகேவா? ஏதாச்சும் ஒரு விஷயம் நீ புதுசா படிக்கிறியா? சூப்பர். ஓகேவா? மற்றபடி டோன்ட் இப்போ வந்து ஒருத்தங்கனால இல்லாட்டி ஒரு விஷயம்னால தான் என்னோட டுடேஸ் மூட் வந்து இருக்கும், அவங்க வந்து அப்படி இருந்தாதான் நான் இப்படி இருப்பேன், அப்படியெல்லாம் இருக்கவே கூடாது. இட் வில் ஜஸ்ட் என்ன சொல்ல, மைண்டே வந்து இல்லாம பண்ணிடும். ஓகே, ஜாலியா இருங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்க, நல்லா படிங்க, ட்ரை டு லேர்ன் நியூ ஸ்கில்ஸ். ஓகே, நியூ ஸ்கில்ஸ் படிங்க. இப்போ வந்து எவ்வளோ வருது தெரியுமா? இதெல்லாம் வந்து நம்ம இங்கே இருக்கிறது, திஸ் இஸ் நாட் த வேர்ல்ட். நிறைய இருக்குடா படிக்கிறதுக்கு. நான்லாம் வந்து ஐ திங்க் சரி நான் முன்னாடியே இதெல்லாம் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, முன்னாடியே நான் படிச்சிருந்தேன் அப்படின்னா அப்படின்னலாம் எனக்கு தோணும். ஸோ தட்ஸ் வை ஐம் டெல்லிங் these days are very nice time of your life. எஸ். ஸோ அதனால ஜாலியாக இருங்க. ஓகேவா? இந்த 10th எக்ஸாம் வரும், நல்லா நான் என் சைட்லேருந்து நான் நல்லா படிச்சிருக்கேன் மேம். என்னால் முடிஞ்சது நான் படிச்சிருக்கேன். PYQ சால்வ் பண்ணியிருக்கேன். எல்லா சாப்டர்லேருந்து எல்லா கான்செப்டும் எனக்கு தெரியும். எந்த சாப்டருமே எனக்கு தெரியாதது கிடையாது. ஏதாச்சும் ஒன்று வந்தால் என்னால் அட்டென்ட் பண்ண முடியும், அந்த கான்ஃபிடென்ஸ் எனக்கு இருக்கு மேம். அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் போங்க. உங்களுக்கு தெரிஞ்சது தான் கொஷின் பேப்பரில் வரும். ஓகே, தெரிஞ்சது தான் வரும். ஓகேவா? கிளியரா? நீங்கள் வந்து இந்த பசங்களா ஒன் திங் ஐ வில் டெல், கேட்டுக்கோங்க. 10th வந்துட்டு ஐ லிட்ரலி எனக்கு வந்து எதுவுமே எனக்கெல்லாம் வந்து அந்த 93% எனக்கு கிடைக்குமான்னு கூட எனக்கு டவுட்டாக இருந்துச்சு. ஓகேவா? 93% கிடைக்குமே எனக்கு டவுட்டாக இருந்துச்சு. பிகாஸ் எனக்கு வந்து இந்த ஹாஃப் இயர்லி குவார்டர்லி எக்ஸாம்லலாம் டீச்சர்ஸ் வந்து என்ன ஸ்ரீஷ்மா நீ இவ்வளோ நல்லா படிச்சுட்டு இருந்தேன், இப்போ ஏன் படிக்கல அப்படி இப்படின்னெல்லாம் கேட்டபோது ஐயோ அவ்வளோதானா அப்படின்னு எனக்கு இருந்துச்சு. பட் நான் வந்து படித்தேன், என்னால் முடிஞ்சது ஐ ஹாவ் கிவன்.
அப்புறமேல எனக்கு ஐ காட் தி ரிசல்ட். ஓகே, அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருங்க. இந்த இயர் நீங்கள் எப்படியா இருக்க, நீங்கள் மேபி ஃபெயில் ஆயிருப்பீங்க, பட் இட் இஸ் நாட் அட் திஸ் பாயிண்ட், இட் இஸ் நாட் அ பாயிண்ட். நீ இப்போ படிக்கிறியா, 100% கொடுக்குறியா, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறியா, சூப்பர், நீங்கள் சூப்பர். ஓகே, ஸோ டோன்ட் வரி, உங்க ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் இருங்க. டோன்ட் திங்க் எனி பேட் திங்ஸ் ஃபார் அதர்ஸ் ஆல்சோ. பேட் திங்ஸ் சொல்லாதீங்க, பேட் திங்ஸ் கேட்காதீங்க. வெரி ஈஸி, பாசிட்டிவாக இருங்க. ஓகேவா? நெகட்டிவ்ஸ் வரும், இல்லைன்னு நான் சொல்ல. ஐயோ நான் அது படிக்கலையே, ஐயோ அவன் அது படிச்சிருக்கானே, ஐயோ இவன் இந்த புக் படிக்கிறானே, இருந்துட்டு போட்டும். புரியுதா? ஸோ மண்டையை போட்டு ரொம்ப இதுவாக இது பண்ணிக்காதீங்க. சில், யூ ஆர் ஜஸ்ட் அ 15-year-old கிட் நீங்கள். ஓகேவா? மேபி எல்லாருமே ப்ரெஷர் பண்ணுவாங்க, எனக்கு தெரியும்டா, நானும் இதே ஒரு இதில் தான் போயிட்டு இருந்தேன். ஓகே, ஸோ அதனால டோன்ட் வரி. நீங்கள் வந்து இப்போ உட்காந்து நீங்கள் வந்து 10 மணிலேருந்து இப்போ உட்காந்து நீங்கள் வந்து படிச்சுட்டு இருக்கீங்க. இட்ஸ் நாட் லைக் என்ன சொல்ல, ஸ்மால் விஷயம் கிடையாது. ஓகேவா? ஸோ மேபி ஏன் லைவாக இருக்கலாம், இன்னொரு சாரோட லைவாக இருக்கலாம். அட்லீஸ்ட் யூ கைஸ் ஆர் ஸ்டடிங், நாட் வேஸ்டிங் டைம். புரியுதா? எப்பவுமே டெய்லி உங்களை இம்ப்ரூவ் பண்ண பார்த்துக்கோங்க. ஹேபிட்ஸ் கிரியேட் பண்ணுங்க. பி அ பெட்டர் பர்சன். ஓகே, ஸோ இப்போவும் நானும் அதான் தான் பண்ணிட்டு இருக்கேன். கிளியர்? இருந்துட்டு போடும். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். டேவிட் காகின்ஸா? இப்போ பார்த்தீங்களா, நீங்கள் வந்து யூ கைஸ் ஆர் வெரி, என்ன சொல்ல, நீங்கள் எல்லாம் டேலண்டட் ஃபெல்லோஸ் தான். நான் சொல்கிறேன், டேலண்டட் ஃபெல்லோஸ் நீங்கள் எல்லாருமே. ஏன்னா வந்து லைவ்ல வந்து ஐ டூ ரிமெம்பர் இந்த பர்சன் மேம், நான் பாஸ்கெட் பால் விளையாட போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், ஸ்டேட் லெவலில் நான் போகிறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லும்போது நான்லாம் வந்து போனதே கிடையாது. லிட்ரலி அந்த டைமில் ஐயோ ஐ வாஸ் லைக், செம்மையாக இருக்காங்க பசங்க, இந்த பசங்கெல்லாம் செம வெரி என்ன சொல்லலாம், ரொம்ப பொட்டென்ஷியல் இருக்கிற பசங்க அப்படின்னு. ஓகே, டோன்ட் ஓவர் ஜட்ஜ் யுவர் பொட்டென்ஷியல். யூ ஆர் மோர் தேன் வாட் யூ திங்க். அவ்வளோதான். நன்றி, வணக்கம். இது நேத்து தான் நேத்து சால்வ் பண்ணீங்களா? சூப்பர். அப்ப நீங்களே ஆன்சர் பண்ணுங்க. இன்னும் எவ்வளவு நேரம்? இன்னும் ஒரு சாப்டர் கூட இருக்கு. In the given figure PA and PB, PA, QB and RC are perpendicular to each other. So இவங்க வந்து perpendicular to each other. Are each perpendicular to AC. AC க்கு இவங்க எல்லாரும் perpendicular. If AP is X, QB is Y, CR is Z, then prove that 1 by X plus 1 by Z is equal to 1 by Y. என்ன பண்ணலாம்? ஸோ இப்போ வந்து இது மெயின் திங் வந்து பசங்களா, இந்த எக்ஸ் அண்ட் ஒய் நான் வந்து இன்க்ளூட் பண்ணணும். பிபிடி யூஸ் பண்ணணுமா? பிபிடி இங்க பேரலல்னே சொல்லலையே அவங்க, பேரலல்னு சொல்லல. இப்போ பிபிடி நான் யூஸ் சரி பேரலல் இல்லை மேம், பிபிடி யூஸ் பண்ணாலும் இப்போ இதுதானப்பா பேரலலா வரும். இந்த எக்ஸ் நான் வந்து இன்க்ளூட் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ இட் இஸ் நாட் அ சைட்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள். ஸோ வி கான் யூஸ் பிபிடி ஹியர். Similarity, very good. ஓகே, ஸோ இங்க பாருங்க, எக்ஸையும் நான் வந்து இன்க்ளூட் பண்ணும், ஒய்யும் இன்க்ளூட் பண்ணும். ஸோ சிமிலாரிட்டி நம்ம யூஸ் பண்ணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எக்ஸ் அண்ட் ஒய்யை வந்து நம்ம வந்து என்ன பண்ணும், யூஸ் பண்ணும். எக்ஸ் அண்ட் ஒய்யை வந்து எப்படியாச்சும் கொண்டு வரும். ஸோ அப்படி எக்ஸ் அண்ட் ஒய் இருக்கிற மாதிரி என்னென்ன ட்ரையாங்கிள்ஸ் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துக்கணும். ஓகே, எப்பவுமே வந்து காமன் ஆங்கிள் இருக்கிற ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணிக்கோங்க. காமன் ஆங்கிள் எழுதி வச்சுக்கோங்க. காமன் ஆங்கிள்ஸ் இருக்கா? ஓகே, ஸோ அப்படின்னா இங்க பாருங்க, பிஏசி வந்து எடுக்கலாமா? பிஏசி. அதே மாதிரி கியூபிசி எடுக்கலாமா? கியூபிசி. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது கன்சிடர் triangle PAC, consider triangle PAC and triangle QBC. PAC and QBC நம்ம வந்து கன்சிடர் பண்ணியாச்சு பசங்களா. ஆல்ரெடி கொடுத்திருக்காங்க angle PAC is equal to angle QBC. That is equal to 90 degree. Yes, clear? That is equal to 90 degree already given. It is given or it is perpendicular. எப்படி என்ன வேணாலும் நீங்க எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, angle PCA is equal to angle QCB.
Okay, that is common angle. Common angle. So by AA criterion என்ன சொல்லலாம்? Triangle PAC is similar to triangle QBC. QBC. Triangle PAC வந்து similar to QBC. ஓகே, ஏதோ என்கிட்ட கேட்ட மாதிரி இருக்கு. மேம் நீங்க ஏன் மேம் பாக்குறீங்க? பார்க்க கூடாதா? சரி, ஓகே. அப்போ வந்துட்டு இது ரெண்டும் சிமிலர். அப்ப இங்க பாருங்க, சிமிலர்னா PA by QB. PA by QB. நீங்க எதுக்கு மேம் பாக்குறீங்க? நீங்க சால்வ் பண்ணுங்க அப்படிங்கறாங்க. சரிங்கடா, ஓகே. PA by QB is equal to AC by BC. AC by BC. Okay. What is PA by QB? எல்லாமே எழுதுவோம். PC by QC. PC by QC. What is PA? PA by QB அப்படிங்கிறது X by Y. கரெக்டா? AC என்னது தெரியாது. BC என்னது அதுவும் தெரியாது. What is PC? PC யும் தெரியாது. So X by Y is equal to இந்த மாதிரி ஒன்று கிடைச்சிருக்கு. கரெக்டா? So இப்போ வந்து இது எப்படி இது பண்றது? எப்படி இதை வந்து என்ன சொல்லலாம்? How to connect this? ஓகே, ஸோ இது வந்து கனெக்ட் பண்ண முடியலையா? அப்படியே விட்டுருங்க. AC by BC. Let it be equation number 1. ஓகே, நான் வந்து yes, I will teach trigonometry டா. இப்போ வந்து நம்ம x and y வந்து இன்க்ளூட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் we have to include y and z. y and z வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணணும். y and z இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா இப்போ இங்க பாருங்க, இந்த ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணலாமா? தட் இஸ் RCA. இங்க B இருந்துச்சுன்னா we can say RCB. RCA யும் அதே மாதிரி QBA யும் கன்சிடர் பண்ணலாமா? ஓகே, ஏன்னா காமன் ஆங்கிள்ஸ் பார்க்கணும். ஓகேவா, கிளியரா? ஸோ இங்க வந்து பாருங்க, ஸோ இந்த ட்ரையாங்கிள் கன்சிடர் triangle RCA and triangle QBA. Okay, same procedure. Angle RCA is equal to angle QBA. Okay, and that is equal to 90 degree. Angle next வந்து next common angle இருக்கா? Yes, A is the common angle. So RAC is equal to angle QAB. That is common angle. So இவங்க வந்து என்ன சொல்லலாம்? By AA criterion RCA is similar to triangle QBA. ஓகேவா? QBA. So that is RC by QB. RC by QB is equal to AC by BA. AC by BA. Okay. And RC by QB another Z. Z by Y is equal to AC by BA. Equation number 2 கொடுக்கலாமா? Equation number 2. Super. Okay, are you getting? Z by X, AC by BA வருதா? Okay, இப்போ வந்து equation 1 and equation 2 நான் வந்து ஆட் பண்ண போறேன். ஆட் பண்ணலாமா? ஆட் பண்ணி தான் பார்ப்போம். equation 1 plus equation 2, that is y by x, equation 2, y by x plus y by z is equal to AC by BC plus AC by BA. BA
ஓகே, இப்போ பசங்களா என்னப்பா வருவீங்க? இங்க வந்து ஏதோ ஒன்று மிஸ்டேக் மாதிரி எனக்கு தெரியுது. ஏசி பை பிசி. ஓகே, ஏசி பை பிஏ. இங்க பாருங்க, ஆர்சிஏ, ஆர்சி பை கியூபி, ஏசி பை பிஏ. கரெக்ட் தான். ஓகே, ஆட் பண்ணா உங்களுக்கு என்னடா வருது? இங்க y இஸ் காமனா, y வெளியில எடுத்துடலாமா? ஸோ தட் இஸ் 1 by x plus 1 by z வருதா உங்களுக்கு எல்லாருக்குமே? இப்போ வந்து இங்க ஏசி பை இதை வந்து என்ன பண்ணலாம்? டு யூ ஹேவ் எனி காமன் y? என்னாச்சு? ஆட் பண்ணா BA வரும் இல்லையா? BC பை, கரெக்ட் தானே? ஓகே, செட் இங்க மாறி வந்திருக்கும் ஐ கெஸ். ஓகே, இதை ரெசிப்ரோக்கல் போட்டுடலாம். ஓகே, ஏன்னா வந்து ரெசிப்ரோக்கல் போட்டுடலாமா? ஓகே, ரெசிப்ரோக்கல் போட்டா கரெக்டா வரும். இங்க பாருங்க, ஐயோ அதே இதை கழிச்சு. இக்குவேஷன் 1 வந்து y by x. ஓகேவா? y by x is equal to, கரெக்டா சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். கரெக்டா தான் சப்ஸ்டியூட் பண்ண. கரெக்டா? PA என்னது? PA வந்து x, QB வந்து y. ஓகே, RC is z and this is y. ஓகே, AC by BC, x by y. ஓகேவா? x by y is equal to BC by AC. equation number 2 வந்து பாத்தீங்கன்னா y by z is equal to AC by BA. reciprocal எடுத்தோம்னா z by y is equal to BA by AC வரும். கரெக்டா? ஓகே, ஸோ இப்படி வந்து ஆட் பண்ணலாமா? ஸோ தட் இஸ், அப்படி ஆட் பண்ணாலும் 1 by y தானே நம்ம ப்ரூவ் பண்ணோம். 1 by y. PW come back. Yes. பசங்களா, லைக் how many questions? இன்னும் வந்து கொஞ்சம் questions தான் இருக்கு. இருங்க, வெயிட் பண்ணுங்க, எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. x by y AC by BC வரும். AC by BC. 1 minute பசங்களா, 1 minute. Let me just check. Substitution இல்ல, substitution கரெக்டா தான் போட்டிருக்கேன். Let's see. PA by QB is equal to AC by BC. PA வந்து x. ஓகே, QB வந்து y. x by y is equal to AC by BC. ஓகே, ஸோ அதை ரெசிப்ரோக்கல் போட்டா BC by AC வரும். அம்மாடி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து RCA and QBA. RC by QB is equal to AC by BA வரும். Z by Y வரும். ரெசி y x by z. ஓகே, கரெக்ட் தான். y மேல வரும். இங்க y மேல வருதா? y should come. இருங்க, substitute. RC is z, QB is y. ஓகே, ஸோ ரெசிப்ரோக்கல் எடுத்தா y by z is equal to BA by AC வரும். கரெக்டா? BA by AC. equation number 2. ஓகே, ஸோ அப்போ equation number 2 இங்க எழுதுனது தப்பா போச்சு. ஓகே, அதானே பார்த்தேன். y by z. ஓகே, y by z is equal to BA by AC. ஓகே, இப்போ இது வந்து equation 1. ஓகே, equation 1 பாருங்க. equation 1 வந்து x by y. இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து எழுதுறேன். ஓகே, equation 1 வந்து நமக்கு x by y is equal to AC divided by AC by BC. AC by BC. நான் ரெசிப்ரோக்கல் எடுக்கிறேன். ஓகேவா? ரெசிப்ரோக்கல் எடுத்தா y by x is equal to
BC divided by AC வரும். Okay, let it be equation number 3 ன்னு நான் வெச்சுக்கிறேன். Equation number 2. Equation number 2 பாருங்க. Z by Y யா. Z by Y is equal to BA by AC. கரெக்டா? AC by BA. Reciprocal எடுத்தா Y by Z is equal to BA by AC வரும். Equation number 4. இப்போ நான் வந்து equation number 3 plus equation number 4 வந்து add பண்ண போறேன். So that is Y by X plus Y by Z is equal to, denominator is same, AC, AB plus BC வரும். So இதில இருந்து Y வெளியில எடுக்கலாமா பசங்களா? Y is equal to 1 by X plus 1 by Z is equal to AB plus BC is equal to AC. AC by AC you will get, so இந்த Y வந்து அந்த side போயிடும். So 1 by X plus 1 by Z is equal to 1 by Y. Hence proved. ஒரு வேல்யூ மாத்தி எழுதுறதுக்குள்ளார பாத்தீங்களா எப்படி போகுது அப்படின்றது, இந்த போய் வரதுக்குள்ளார. ஓகே, கூல், குட். worksheet, yes, worksheet குடுக்குறேன். worksheet வந்து I will try to give. okay ma'am, this is easy question. okay, இது easy question ஆ? சரி, okay, இருந்தாலும் நான் பண்றேன். in the given figure, D is the point on the side of BC. D is the point on side BC of triangle ABC. ஓகேவா? D வந்து triangle of ABC ல ஒரு point அப்படிங்கறாங்க. such that angle ADC is equal to triangle BAC. ஓகேவா? BAC. show that CA square is equal to CD into CB. பசங்களா இங்க பாருங்க, CA square is equal to CD into CB அப்படின்னு சொல்லிருக்காங்க. இத வந்து கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணலாமா? I am in hospital. என்னடா ஆச்சு? எப்பா யாருப்பா அவங்க? எனக்கு தெரியல, இருங்க, இப்பவே நான் கூகுள் பண்ணி பார்த்துக்கிறேன். ஓகே, ஆஃப்டர் திஸ் क्वेश्चन I will just Google and see who is David Goggins. என்னைய வந்து திட்டக்கூடாது, எனக்கு சத்தியமா தெரியல. ஓகே, ஃபர்ஸ்ட் இவங்களை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதணும்டா. தட் இஸ் CA into CA is equal to CD into CB. இப்போ வந்து இந்த CB வந்து இந்த சைடு எடுத்துட்டு வந்தா CA by CB is equal to CD by CA. இது ப்ரூவ் பண்ணாலும் ஓகே தான். கரெக்டா? இது ப்ரூவ் பண்ணாலும் ஓகே தான். அப்போ வந்து உனக்கு கரெக்டா சாரி CA into CB CA. ஓகே, இது நீ கிராஸ் மல்டிப்ளை பண்ணாலும் உனக்கு CA square is equal to CD into CB தான் வரும். ஓகே, இது வந்து எனக்கு வந்து இப்போதைக்கு I need to find. இப்போ வந்து I have to find இது வந்து similar அப்படின்னு ப்ரூவ் பண்ணலாமா? ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு. ஸோ ட்ரையாங்கிள் BAC யும் ட்ரையாங்கிள் consider triangle BAC and triangle CAD, triangle CAD பண்ணலாமா? ஸோ இப்போ வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. தட் இஸ் angle ADC is equal to triangle BAC already given, and we know that AA is common. Angle BAC is equal to angle CAD common angle, so I can say by AA criterion triangle BAC is similar to triangle CAD. okay, so இதோட எழுதுங்க. AB by CA is equal to CA by AD, and that is equal to BC by CD. இப்போ வந்து CA by இங்க பாருங்க, இப்போ வந்து AB by CA is equal to CA by
AD BC by CD வரும். சிமிலர்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து CA ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு நமக்கு வந்துட்டு CD இன்டூ DB கண்டுபிடிக்கணும். ஓகேவா? BAC and ADC. BAC and ADC. அதுதான் நானும் எடுத்துக்கிறேன். BAC BAC and DAC எடுக்கலாம். அப்பதான் கரெக்டா வரும். triangle DAC will take DAC எடுத்தா தான் கரெக்டா இருக்கும். DAC அப்படினா இது சேஞ்ச் ஆகும். So that is AB by DA is equal to CA by CA வருமா? இருங்க. BAC DAC BA by DA AC by AC by AC வராதே. CAB எடுக்கலாமா? நமக்கு திருப்பி போட்டா கரெக்டா வருமா? CAB and triangles. 1 minute. கண்ணு வலிக்குதுடா பசங்களா, சொல்லுங்க. எந்த ரெண்டு ட்ரையாங்கிள் எடுக்கலாம்? ட்ரையாங்கிள் ADCயும் ADC and triangle BAC. ADC கரெக்ட் தானே? நம்மளும் அதுதானே எடுத்துக்கோம். ADC and BAC. ADC and BAC. AD அதுதான் கரெக்டா வரும். கரெக்ட். கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் நம்ம எடுக்கணும் இல்லையா? இங்க பாருங்க ட்ரையாங்கிள். ஸோ ட்ரையாங்கிளோட நேம்ஸ் எடுக்கும்போது பார்த்து எடுங்க. ADC triangle ADC and triangle BAC எடுங்க. BAC அப்ப கரெக்டா வரும். ஓகே, so triangle ADC is similar to triangle BAC. AD by BA that is equal to CD by AC that is equal to AC by CA. என்ன நடக்குது? எந்த ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்தா கரெக்டா இருக்கும்? how to find? athlete, author and retired. triangle ADC and triangle BAC எடுத்தா AD by BA is equal to DC by AC is equal to CA by CB வரும். கரெக்ட். CA by CB கரெக்ட் தானே? கரெக்ட் தான். அப்போ வந்து இது ரெண்டும் எடுத்துக்கலாமா? ஸோ அப்படி வரும்போது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. தட் இஸ் CA ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு CB இன்டூ CD. ஹென்ஸ் ப்ரூவ்ட். வடி ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஓகே, இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. யாரெல்லாம் கரெக்டா ஆன்சர் சொல்றாங்கன்னு பார்ப்போம். ஐ வில் கிவ் யூ 60 seconds for this. ஸ்டார்ட் போல் பசங்களா. ஸ்டார்ட் போல் கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க. if two triangles ADEF and PQR, angle D is equal to angle Q, angle R is equal to angle E, then which of the following is not true? Not true. Ma'am, could you explain again? Yes, definitely explain பண்றேன். இதுக்கு ஆன்சர் பண்ணுங்கடா. இதுல வந்து a triangle DEF உம் PQR உம் இந்த angles வந்து equal னு சொல்றாங்க. which of the following is not true? how to triangles name? சொல்றேன். இப்ப சொல்றேன். எங்க இருந்தீங்க இவ்வளோ நாள்? நீங்க எல்லாரும் 5 நாளா இங்க நான் கஷ்டப்பட்டு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். வேர் யூ கைஸ்? திஸ் ஆடியன்ஸ் இஸ் சோ குட். அப்படியே எனக்கு வந்து இன்னும் சொல்லி கொடுக்க தோணுது. டேவிட் காகின்ஸ் இருங்க, மேபி நான் வந்து பார்த்துருப்பேன். அமெரிக்கன் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அண்ட் அத்லெட். ஓ இவங்களா? நைஸ். ஓகே சமீர். மாடரேட் யூ கேன் எக்ஸ்பெக்ட். முடிஞ்சிருச்சா? ஓகே, இங்க பாருங்க. 2 triangles DEF and triangle PQR. ஓகேவா?
angle D is equal to angle Q. Suppose angle D, இதுதான் angle D அப்படினா இது Q. இது வந்து equal அப்படினு சொல்றாங்க. Angle R is equal to angle E. If this is E and this is R. Okay? அப்படினா இது F ஆ இருக்கும் and this is R. Okay வா? So ரெண்டு corresponding angles வந்து equal ஆ, corresponding angles equal ஆ by AA criterion. By AA criterion எனக்கு வந்து என்ன சொல்லலாம், triangle DEF. DEF triangle DEF. Triangle DEF is similar to triangle D க்கு corresponding ஆ இருக்கிற angle எது? D க்கு corresponding ஆ இருக்கிற angle is Q. E க்கு corresponding ஆ இருக்கிற angle எது? R. QRF. QRP. QRP. Okay? இந்த ரெண்டு இவங்க தான் வந்து similar. இப்படி தான் trianglesக்கு பேர் கொடுக்கணும். ஓகேவா? இங்க பாருங்க D ஓட corresponding is Q, E ஓட corresponding is R, F ஓட corresponding is P. So QRP, DEF and QRP. QRP. ஓகேவா? இப்போ வந்து இதோட ரேஷியோஸ் எழுதலாமா? which is not true அப்படிங்கறாங்க. ஃபர்ஸ்ட் ரேஷியோஸ் எழுதிக்கோங்க. DE by QR is equal to DF by DF. DF by DF க்கு முன்னாடி ஒரு பெயர் கூட எழுதிக்கலாம். DE by QR ஆ. நெக்ஸ்ட் EF by RP. Then DF by QP. DF by QP. ஓகே, ஸோ இது வந்து இப்போ கொடுத்துருக்கிற இக்குவேஷன்ல எங்க இல்ல அது மட்டும் தான் நீ பார்க்கணும். ஓகே, எங்க இல்ல அப்படிங்கிறது. ஓகே, ஸோ தட் இஸ் DE by QR is equal to DF by QP. இது வந்து கரெக்ட். அப்போ இது வராது. திஸ் இஸ் ட்ரூ. T நான் எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் EF by PR is equal to DF by PQ. இதுவும் வராது. திஸ் இஸ் ஆல்சோ கரெக்ட். நெக்ஸ்ட் EF by RP is equal to DE by QR. DE by QR. இதுவும் வராது. இதுவும் கரெக்ட் தான். நெக்ஸ்ட் பாருங்க DE by PQ வராது. அப்ப இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் D. ஆப்ஷன் D which is not true ன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் D. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. ஸ்லோவா போற மாதிரி இருக்கு. ஸ்லோவா தான் போறேன். டேய் என்னடா ஒருத்தங்க மட்டும் ஆன்சர் பண்ணிருக்காங்க. வாட் ஹேப்பன்? அல்ல வச்சிருவீங்க நீங்க. புரியுதா உங்களுக்கு? பியும் வருது. பி வராதுடா. இங்க பாருங்க EF by PR, EF by PR, DF by PQ, DF by PQ. கரெக்ட் தானே? ஆப்ஷன் D தான் வரும். D is the correct answer. Introduction to trigonometry. வரேன். இங்க பாருங்க DE, இங்க பாருங்க corresponding angles தான் இங்க வந்து கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இங்க பாருங்க corresponding angles. அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து நம்மளோட triangleஸோட பேரை மாத்திக்கணும். So that is DE. D க்கு corresponding ஆ இருக்கிற, D க்கு ஈக்குவலா இருக்கிறது யாரு? Q. அப்ப D ஓட corresponding angle is Q. புரியுதா? அதே மாதிரி R ஓட corresponding, R is equal to E. R is equal to E. So if I give this as R, இது வந்து E ஆ இருக்கணும். ஓகேவா? இது R ஆ இருந்துச்சுன்னா இது வந்து E ஆ இருக்கணும். E and R is equal. DE. ஓகேவா? அப்புறம் மிச்சம் இருக்கிறது அப்படியே எழுதியாச்சு. ஸோ பை AA கிரைட்டீரியன் இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸுமே சிமிலர். எடுக்கிறேன். ட்ரிக்னோமெட்ரி வில் டேக், டோன்ட் வரி. கொஸ்டின்ல இருக்கிற ட்ரையாங்கிள்ஸ் ஆன்சர் பண்ண. நோ. ஓகேவா? DEF and QRP அதுவும் இங்க தெளிவா நான் எழுதி வச்சிருக்கேன். பாத்தீங்களா? ஸோ இதுக்கு ஏத்த மாதிரி you have to write the ratios. மூணுமே இங்க கரெக்டா இருக்கு. இது மட்டும் தான் தப்பா இருக்கு. ஓகே, கிளியர்? நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? நெக்ஸ்ட் क्वेश्चन இதுவும் வந்து ஈஸி क्वेश्चन தான். Prove that a line drawn parallel to one side of a triangle
triangle to intersect the other two sides in distinct points divides the other two sides in the same ratio. Hence, in the figure given below, prove that AB by MP is equal to AN by NT, where LM is parallel to CB and LN is parallel to CD. CD. இருங்க சீக்கிரம் முடிக்கணுமா? பசங்களா ஆல்ரெடி இது வந்து என்ன இது வந்து ப்ரூவ் தட் கொஸ்டின். ஓகேவா? லைன் ட்ரான் parallel to இது வந்து உங்களோட பிபிடி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதே மாதிரி 2025லையும் 26 XQPலையும் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கணும். சரியா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹென்ஸ் இந்த ஃபிகர். ஸோ அதுக்கு தான் மார்க். இதுக்கு வந்து ஒரு மார்க், இந்த இது கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மார்க். இட்ஸ் வெரி ஈஸி. நோ, இந்த ஃபிகர் AM by MP அது ப்ரூவ் பண்ணும். AM by MP is equal to AN by ND. AN by ND. Okay, AM by MB is equal to AN by ND. So, இப்போ இதுல வந்து ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? LM is parallel to CB and LN is parallel to DC. CD. Okay, DC. கரெக்ட் தான். ஸோ இப்போ வந்து இது ஒரு ட்ரையாங்கிளா நான் வந்து கன்சிடர் பண்ண போறேன். and இது வந்து இன்னொரு ட்ரையாங்கிளா கன்சிடர் பண்ண போறேன். ஓகேவா? by using BPT எனக்கு வந்து என்ன எழுதலாம்? AM by MB is equal to AL by LC. ஓகே, அதே மாதிரி AN by ND is equal to AL by LC. equation number 1, equation number 2. okay, equation 1 is equal to equation 2. so அப்படி இருக்கும்போது AM by MB is equal to AN by ND. hence proved. clear? easy question. முடியும் யூஸ் பண்ணலாமே. ஓகே, இந்த கொஸ்டின் ஈஸி கொஸ்டின். எனக்கு தெரியாதுப்பா இது வந்து எந்த சாஃப்ட்வேர் அப்படின்ட்டு. ஐ டோன்ட் நோ. தெரிஞ்சா நான் சொல்றேன். எனிபடி கேன் யூஸ். whoever is engaging in the chat அவங்களோட இது கரெக்டா வந்துரும். ஈஸி கரெக்ட் தான். இது ஈஸி தான். ஆனா வந்து நான் ஏன் இது சொல்லி கொடுக்குறேன்? எனக்கு தெரியும் பசங்களா, சம் கொஸ்டின்ஸ் ஆர் ஈஸி. பட் எல்லாருக்கும் சேர்ந்த மாதிரி தான் வீடியோ இல்லையா? இப்போ வந்து சம் பீப்புள்ஸ்க்கு வந்து இது எப்படி கான்செப்ட் வரணும்னு தெரியாது. ஸோ அதனால நான் சொல்லித்தரேன். ஓகேவா? ஐ எம் டூயிங் மை சைட். டாப் 10 PYQs டெஃபினெட்லி போடலாம். அதெல்லாம் பிளான் பண்ணியிருக்கோம். ஓகேவா? somehow you will get it. எப்படியாச்சும் உனக்கு அந்த கொஸ்டின்ஸ் வந்து நான் உங்ககிட்ட கொடுத்துருவேன். ஆனால் மேபி எந்த ஒரு செஷனில் வரும்னு தெரியாது. சாம்பிள் பேப்பர் 2026 சாம்பிள் பேப்பர் ஆல்ரெடி சால்வ்டு பசங்களா. நம்ம சேனலில் செக் பண்ணிக்கலாம். மண்டே வந்து நான் சால்வ் பண்ணிட்டேன் அது. ஓகேவா? ஃபுல் ஈக்குவேஷன் ஃபுல் பேப்பர். இந்த given figure OA into OB is equal to OC into OD. இதை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதலாமா? OA by OC is equal to OD by OB. OA OC. okay, next OD OB. okay, இது வந்து it is given like this. show that angle A is equal to angle C and angle B is equal to angle D. பசங்களா similarity யூஸ் பண்ணலாமா? ஆஸ்பாலோடது முடிச்சிட்டிங்களா? சூப்பர். வேற லெவல்ல ப்ரிப்பரேஷன் போகுது எல்லாரோடையும். ஓகே, ஸோ இப்போ வந்து சிமிலாரிட்டி நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். கன்சிடர் ட்ரையாங்கிள் AOD and triangle AOD and triangle COB. ஓகேவா? AOD and COB கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா இது வந்து vertically opposite angles. angle AOD will be equal to angle COB,
vertically opposite angle, and also it is given that OA by OC is equal to OD by OB. Okay வா, இங்க பாருங்க, இது included angle this, இது included angle this. So by SAS criterion என்ன சொல்லலாம், triangle AOD will be equal to triangle COB. ஓகே, ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா சிமிலரா இவங்க ரெண்டு பேரும் சிமிலர் அப்படின்னு ப்ரூவ் பண்ணா அவங்களோட கரஸ்பாண்டிங் ஆங்கிள் சிமிலரா, angle A ஓட corresponding angle is angle C, angle D ஓட corresponding angle is angle B. Hence proved. Yes. Algebra தெரியலையா? One shot பாருங்க, one shot watch, one shot. இப்போ வந்து நமக்கு சாப்டர் உட்கார்ந்து படிக்கிறதுக்கு இது கிடையாது. Okay, so அதனால do watch one shot, solve நிறைய questions from that. Okay, until you are very confident in it. Now I will tell you one thing, watch some one shot. Okay, one shot video பாருங்க, அதுக்கப்புறம் PYQ solve பண்ணுங்க 5 years ஓடது. ஓகேவா, 5 years ஓட question paper solve பண்ணுங்க. இது வந்து ஒரு செக் லிஸ்ட்ல வெச்சுக்கோங்க. ஓகேவா? Yes. Come on. Introduction to trigonometry வந்துருச்சா? Okay. பசங்களா, prove that questionக்கு ஒரு separate session is there. Okay, separate sessionல இன்னும் அடுத்த upcoming sessionல வந்துட்டு I will be solving prove that question. இதுலயும் prove that questions இருக்கு, இல்லன்னு நான் சொல்ல, prove that questions இருக்கு. More prove that question I will be solving on further sessions. Okay, so don't worry, prove that question solve பண்ணலாம். Okay, so sin theta அப்படிங்கிறது opposite side by adjacent side. நீங்க எப்படி படிச்சிருக்கீங்களோ அதே மாதிரி படிச்சுக்கோங்க. Sin theta is equal to opposite side by adjacent side. Cos theta is adjacent side by இப்போ நான் என்ன சொன்னேன், opposite side by hypotenuse. Cos theta is adjacent by hypotenuse. Tan theta அப்படிங்கிறது opposite by adjacent இல்லாட்டி sin theta by cos theta. Cot theta is 1 by tan theta. Sec theta is 1 by cos theta, and cosec theta is 1 by sin theta. ஞாபகம் வச்சுக்கோங்க, triangles ஞாபகம் வச்சுக்கோங்க. பேப்பர் லீக்கரா? ஐயோ, என்னால முடியல இந்த பசங்க. Okay, so these are the ratios. Okay, so sin theta அப்படிங்கிறது 0 degree, இது வந்து 1 by root 2 பார்த்து வச்சுக்கோங்க, ரிவைஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா வந்து questions வருது இதுல இருந்து. Okay, next வந்து we will study identities. 3 identities you have to learn. sin square theta plus, இல்லப்பா இன்னும் நான் காலையிலே சாப்பிடல. ஓகே, இனிமேல் தான் சாப்பிடணும். நீங்க சாப்பிட்டீங்களா? SOH சோகாட்டோ அப்படி கூட நீங்க படிச்சுக்கோங்க, நோ ப்ராப்ளம். Yes, I have heard. Okay, sin square theta plus cot square theta is equal to 1 plus cot square theta is equal to cosec square theta. Next வந்துட்டு 1 plus tan square theta is equal to sec square theta. Okay, படிச்சாச்சா? sin square theta plus cos square theta is equal to 1 plus tan square theta is equal to 1 plus tan square theta is equal to sec square theta. 1 plus cot square theta is equal to cosec square theta. அவ்வளவுதான், இந்த சாப்டரே இவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஆன்சர் பண்ணுங்க. Answer. I will give you 1 minute for this. Chemistry classes will be there da. Okay, I think after max வந்து இன்னைக்கும் நாளைக்கு எல்லாமே max. Monday marathon இருக்கு, வந்துருங்க. Okay, we will revise all this 14 chapter in one stretch. Answer. என்ன ஆன்சர் பண்ணாம இருக்கீங்க?
Come on, everybody. Okay, tan square 30. How to answer in poll? Just type whatever the answer. A, B, C, D. எது correct answer A, B, C அப்படின்னு chatல போட்டா போதும். Within this timer finish ஆகிறதுக்கு முன்னாடி. ஓகே ஸோ பசங்களா tan ஸ்கொயர் இது ஃபர்ஸ்ட் நான் வந்து இதோட வேல்யூஸ் எல்லாம் எழுதி வச்சுக்கிறேன். ஓகே tan theta is equal to 1/√3 sec square theta இல்லாட்டி 645 degree sec that is cos cos 45 degree அப்படிங்கிறது 1/√2 அதோட ரெசிப்ரோக்கல் அப்படிங்கிறது √2. நெக்ஸ்ட் வந்து sin 60 degree sin of 60 degree அப்படிங்கிறது √3/2 √3/2. இப்போ வந்து இதெல்லாமே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க பாப்போம். So that is 3/4 3/4 into 1/√3 the whole square minus √2 the whole square plus sin square 60 degree √3/2 the whole square. Okay. So இப்போ இதுல வந்து இங்க 3 ஆயிரும் இதுவும் கேன்சல் ஆகி போயிடும். So 1/4 minus 2 plus 3/4. Okay, so இது ரெண்டு add பண்ணா 1 minus 2 that is equal to -1 you will get. Option A. Option A. 50%, 100% expect பண்ண விகேஷ், கண்ணன், Venkat and Samir. What happened to others? One small mistake பண்ணிட்டேன் ma'am. Now my answer is -1. Okay. Correct answer கிடைச்சா போதும். Okay. Okay, next question answer பண்ணுங்க. 60 seconds. Okay, start poll. If 2 into tan A is equal to 3, then solve for 4 sin A plus 3 cos A divided by 4 sin A minus 3 cos A. லிங்க் இல்லப்பா, நீ வந்து chatலே வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்க whether the option A, B, C, D ல A, B, C, D மட்டும் போட்டா போதும். You don't have to write the answer. Answer type பண்ண அவசியம் கிடையாது. ஆன்சர் மட்டும் நீங்க பண்ணுங்க. B, C, A எல்லா ஆப்ஷனும் எனக்கு இங்க தெரியுது. ஓகே ஸோ இங்க பாருங்க 3 tan A கிடையாது மேம், 2 tan A 2 times of tan A 2 tan A is equal to 3 tan A is equal to 3/2 tan A is equal to 3/2 எனக்கு வந்து sin A வரணும், cos A வரணும். ட்ரையாங்கிள் டிரா பண்ணிக்கோங்க தெரியாதவங்க. A. ஓகே, this is the angle. இது வந்து ஆப்போசிட் சைடு, இது அட்ஜசன்ட் சைடு. A ஓட ஆப்போசிட் சைடு இஸ் 3, இதோட அட்ஜசன்ட் சைடு இஸ் 2. ஓகேவா, எனக்கு வந்து ஹைபோட்டென்யூஸ் தேவை. ஸோ தட் இஸ் 3 ஸ்கொயர் பிளஸ் 4 தட் இஸ் 13 வரும். இங்க ரூட் 13 வரும். ஓகே, ஸோ இதுல இருந்து sin A கண்டுபிடிங்க. sin A is equal to 3/√3 ஓகே, cos A கண்டுபிடிங்க. cos A is equal to 2/√13. ஓகே, டஃப் क्वेश्चंस வேணும், வரும் வெயிட் பண்ணுங்க, வெயிட். ஓகே, சோ தட் இஸ் இது ஓகேவா. சோ இப்போ இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 4 into 3/√13 plus 3 into 2/√13 the whole divided by 4 into 3/√13 minus 3 into 3/√30. Okay, so denominator cancel ஆயிரும். 4 into 3 is 12 plus 6 divided by 12 minus 6 18 by 6 you will get 3 வருதா? Answer 3. Yes. Option C is the correct answer. 80%. What happened to others? Surya, Satyam, Shashwin, Vikesh, Kannan, Shrivadi, Thiru Beast, Srinithishan. Very good. Time for Pathala 4 polls. Okay. Yeah. Answer பண்ணுங்க. Okay, easy question சொல்லிட்டு விட்டுறாதீங்க. Try to answer it. இந்த question பாருங்க, இது வந்து literally உங்களோட 2026 sample question paperல assertion and reasoningல கேட்டிருக்காங்க. Literally.
உங்க பேர் வரலையா சமீர்? என்னாச்சு சமீர்? நீங்க முன்னாடியே வந்து மேபி ஆன்சர்டா. ஜஸ்ட் டைப் தி என்ன சொல்ல ஏபிசில எது கரெக்ட் ஆன்சரோ அது நீ சாட்ல போட்டா போதும். ஓகே, இது வந்து உன்னோட 2020 இது சிபிஎஸ்இ 2023ல கேட்டது. அதுவே வந்து இந்த வருஷம் எஸ்கியூபில கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ பசங்களா இது கொடுத்துருக்காங்க, இது நமக்கு வந்து ப்ரூவ் பண்ணும். ஓகே, ஸோ இங்க பாருங்க சைன் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. வாட் அபவுட் சைன் தீட்டா? 1 minus sin square theta va. So that is sin theta is equal to cos square theta அப்படின்னு வந்துருமா? Let it be equation number 1. Okay, I have to use this in order to prove this. புரியுதா? இதை யூஸ் பண்ணி நான் அதை ப்ரூவ் பண்ணணும். ஓகே, taking LHS வரும்போது that is cos square theta plus cos raised to 4 theta. இதுதான் வந்து LHS. ஓகேவா? Substituting the value, substituting 1 in the LHSல நான் வந்து இதை substitute பண்ண போறேன். So cos square theta எங்க இருக்கோ அதெல்லாம் நான் sin theta அப்படின்னு கொடுக்க போறேன். cos raised to 4 வந்து இப்படி எழுதலாமா? cos raised to 4 theta can be written as cos square theta into cos square theta raised whole square. ஓகே, ஸோ அதை வந்து cos square theta the whole square அப்படின்னு எழுதலாமா? ஸோ cos square theta என்னது? What is cos square theta? That is sin theta. ஸோ sin theta the whole square வரும். பசங்களா இதுக்கு வந்து நான் இது வந்து equation 1 எழுதிக்கிறேன். This is equation 1, this is equation 2 in LHS. ஸோ sin theta plus sin square theta அப்படிங்கிறது this is equal to 1. Okay, already given. It is already given. ஓகேவா? ஸோ therefore LHS is equal to RHS. இந்த மாதிரி தெளிவா எழுதினீங்க மட்டும்தான் உங்களுக்கு இந்த 2 மார்க்கு கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. ஓகே, இந்த மாதிரி தெளிவா நீ equation 1 equation 2 அப்படின்னு கொடுத்தா இந்த மாதிரி இது வந்து ஒரு கிளான்ஸ்லேயே யூ கேன் லைக் ப்ரூவ். கரெக்டா? ஒரு கிளான்ஸ்லேயே நீ வந்து இது ப்ரூவ் பண்ணிக்கலாம். once you got this you can just easily prove, right? It's about how you present this answer. நீ எப்படி present பண்றியோ அதுக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஒவ்வொரு மார்க். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. evaluate this. evaluate பண்ண சொல்லிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து what do you have to find? அந்த values எல்லாம் கண்டுபிடிச்சுக்கலாம். ஓகே, சோ cot 30 degree வந்து √3 tan 30 degree வந்து 1/√3. ஓகே, அப்படினா cot 30 degree வந்து √3. Yes or no? Okay. So next is sin 60 degree. Sin 60 degree என்னது? √3/2. Cot 45 degree 1. Sin 90 degree is also 1. Substitute பண்ணுங்க the values. So 5 divided by √3 the whole square plus 1 by sin square 60 degree அப்படிங்கிறது √3/2 the whole square minus 1 square plus 2. 2 into 1 square is 1. Okay. 5/3 plus இங்க 4 வரும், அந்த 4 மேல போயிடும். So 4/3 minus 1 plus 2. So 4 plus 9/3 இது வந்து 3 வருமா? So 3 minus 1 plus 2. 3 plus 2 is 5. 5 minus 1 is 4. Are you getting the answer as 4? Yes, good, very good. 63/7. Oh my god. 4. Very good. Thiru beast. அப்புறம் யார் ஆன்சர் பண்ணிருக்காங்க? 4 is the answer. 4. Yes, clear? Okay வா? Next question போலாமா? Yes. 23 ல கேட்டது if tan theta is equal to 1/√7 then show that cosec square theta minus sec square theta divided by cosec square theta plus sec square theta is equal to 3/5. Repeat ma'am. Okay, okay. இத வந்து values நம்ம வந்து substitute பண்ணியாச்சா? இப்போ வந்து இங்க வந்து என்ன இங்கெல்லாம் ஓகேவா உனக்கு? 5/3 வரும். இங்க பாருங்க this is 1/3/4 வரும். ஓகேவா? இந்த 4 மேல போயிடும்.
So 4/3 வரும். So 5 plus 4 வந்து 9. 9/3 cancel பண்ணுங்க, you will get 3. So 3 minus. First board mass rule. 3 plus 2 minus 1. 3 plus 2 is 5. 5 minus 1 is 4. Yes, yes. Okay. Cosec square theta minus இது வந்து நமக்கு solve பண்ணும். So only thing they have given is tan theta is equal to 1/√7 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. Draw the triangle. Triangle வரைங்க. So theta opposite side is 1, adjacent side is √7. So இதோட answer என்ன போறோம்? எனக்கு வந்து hypotenuse I need, right? So 1 square plus 7 square that is equal to √8. √8 you will get. Hypotenuse வந்து உனக்கு √8 கிடைச்சிருச்சு. So cosec square அப்படினா that is sin வரும். First we will find sin here. So sin theta is equal to opposite 1/√8. So அப்ப வந்து cosec வந்து என்னப்பா வரும்? That is √8. sec வந்து என்னப்பா வரும்? sec. cos வந்து என்னது? cos வந்து √7/√. ஐயோ. Okay, first we will find cos. Cos theta is equal to adjacent by hypotenuse √7/√8. So what about sec? Sec theta is equal to √8/7. √7. Okay? அவ்வளவுதான். Substitute பண்ணுங்க. யாரோட வேல்யூ substitute பண்ணும்? cosec ஓடதையும் sec ஓடதையும் substitute பண்ணா போதும். Cosec square theta அப்படிங்கிறது √8 the whole square minus 1/√. correct. Sec square அப்படிங்கிறது √8/√7 the whole square divided by cosec square வந்து √8 the whole square minus plus √8/√7 the whole square. So 8 minus 8/7 divided by 8 plus 8/7. என்னப்பா வரும்? You will get 48/64. So that will be equal to 3/4. கிடைக்குதா இந்த ஆன்சர்? Done, done. Okay, done. Okay. 56 minus 8, you will get 48/64. 3/4. Hi Tarifa. Hello. வணக்கம். வந்தரம். இது ஒரு நல்ல question. Good question is this. Note பண்ணிக்கோங்க. Ma'am, divide by cosec square theta. எதுக்குடா? முடிச்சிட்டோம். Okay. So இங்க பாருங்க பசங்களா, you have to prove that this is equal to 0. This is equal to 0. Answer 0. Okay, super. வேற லெவல் ஆன்சர் பண்றீங்க நீங்க. 2 into sin raised to 6 theta plus cos raised to 6 theta minus this. Okay. நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கிறது என்ன? cosம் sinம். cos and sin. cos and sin related ஆன ஒரே ஒரு ஐடென்டிட்டி தான் நம்ம படிச்சிருக்கோம். வெங்கட் இருப்பா, நான் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணல. இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ண போறேன். only starting. Okay. ஒரே ஒரு equation தான் நமக்கு ஐடென்டிட்டி தான் தெரியும். that is sin square theta plus cos square theta. sin square theta plus cos square theta is equal to 1. இது மட்டும் தான் நமக்கு வந்து தெரியும். Okay. So sin and cos அது வந்து மிக்ஸ் பண்ணி எழுதுறதுல. அப்ப வந்து நம்ம வந்து இந்த ஒரு ஃபார்மேட்டுக்கு வந்து இவங்களை கொண்டு வரணும். ஓகே, இந்த ஒரு ஃபார்மேட்டுக்குள்ள இவங்களை கொண்டு வரணும். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ 2 into sin square x. ஓகே, sin square theta whole cube அப்படின்னு எழுதலாமா? பிளஸ் cos square theta whole cube அப்படின்னு எழுதலாமா? பிராக்கெட் க்ளோஸ் பண்ணுங்க. மைனஸ் 3 into sin square theta whole square plus cos square theta whole square plus 1 is equal to 0. Plus 1 is equal to 0. Plus 1 is equal to 0. அது நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து நம்மளோட என்ன சொல்லலாம், நம்மளோட கஷ்டத்துக்கு கிடையாது, நம்மளோட ஈஸிக்காக, நம்மளோட ஈஸ் பண்றதுக்காக
நம்மளோட கஷ்டத்துக்கு அப்படிங்கிறேன். நம்மளோட இது வந்து இன்னும் என்ன நடக்குதுங்க? நம்மளோட ஈஸிக்காக வாட் வி ஹாவ் டு டூ இஸ் தட், நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா sin ஸ்கொயர் எக்ஸ் இருக்கு, sin ஸ்கொயர் தீட்டா இருக்கு இல்லையா, அதுக்கு நான் எக்ஸ் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். cos ஸ்கொயர் தீட்டாக்காக y அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகே, ஸோ அப்போ வந்து என்ன வரும், 2 இன்டூ sin ஸ்கொயர் வந்து எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் வந்துடும். ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுங்க. 3 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 1 யூ வில் கெட். ஓகே, வாட் வி கேன் டூ? ஓகேவா, கிளியரா? ஸோ எக்ஸ் கியூப் ப்ளஸ், அப்போ இதுக்கு வந்து நம்ம எக்ஸ்பேன்ஷன் கண்டுபிடிக்கணும். இதுக்கு வந்துட்டு நம்ம எக்ஸ்பேன்ஷன் கண்டுபிடிக்கணும். பசங்களா இங்க பாருங்க, எக்ஸ்பேன்ஷன் வந்து 2 எக்ஸ்பேன்ஷன் இருக்கு. ஓகே, ஸோ எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய். இது வந்து ஒரு எக்ஸ்பேன்ஷன். நெக்ஸ்ட் ஆல்டர்னேட் எக்ஸ்பேன்ஷன் வந்துட்டு ஆல்டர்னேட் எக்ஸ்பேன்ஷன் வந்துட்டு என்னவா இருக்கும், மிஷன் ஜி, தண்ணி குடிச்சுக்கிறேன். I will have some water. Any? Everybody is doing great job, பசங்களா. x plus y cube, x plus y cube, x plus y cube minus 3xy into x plus y. x plus y cube. Ma'am, when is SST exam? X plus y cube minus 3xy minus 3xy into x square plus y square, I guess. டே சொல்லுங்க, நான் ஒரு பாவம். நான் வந்து நானும் வந்து லைட்டா மறந்துட்டாதான். ஓகே, எக்ஸ் கியூப் எக்ஸ் பிளஸ் ஒய் வரும். ஓகேவா, எக்ஸ் பிளஸ் ஒய் கியூப் இஸ் ஈக்குவல் டு 1 minute எக்ஸ் பிளஸ் ஒய் 3 இன்டூ எக்ஸ் பிளஸ் ஒய் இன்டூ 3x (2x cube minus 3 minus 3x 3x plus x plus y). Correct. 3x plus x plus y. Okay, slight confusion I had. Okay, என்னை நீங்க ஹைப் பண்ணலாட்டி கூட பரவாயில்லடா, எனக்கு பயமா இருக்கு உங்களே. ஓகே, இந்த மூணும் நீங்க வந்து இது பார்த்து வச்சுக்கோங்க. எக்ஸ் கியூப் பிளஸ் ஒய் கியூப் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒய் கியூப் மைனஸ் 3xy இன்டூ எக்ஸ் பிளஸ் ஒய். ஓகேவா, ஸோ அதுதான் வந்து செகண்ட் ஈக்குவேஷன் தான் நம்ம வந்து இங்க யூஸ் பண்ண போறோம். செகண்ட் ஈக்குவேஷன். ஓ மை காட், என்னாச்சு? ஓகே, ஸோ அதுதான் வந்து இங்க நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். ஓகேவா, ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய் கியூப், அப்போ இது எங்க போச்சு, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் ஓகே. ஸோ இது வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுங்க. ஸோ தட் இஸ் 2 இன்டூ எக்ஸ் கியூப் பிளஸ் ஒய் கியூப் வந்து பாருங்க, பார்த்து வச்சுக்கோங்க. எக்ஸ் பிளஸ் ஒய் ஹோல் கியூப் மைனஸ் 3xy பிளஸ் xy. ஓகே, ஸோ தட் இஸ் எக்ஸ் பிளஸ் ஒய் த ஹோல் கியூப் minus 3xy into x plus y. Okay, into x plus y minus 3 into x square plus y square க்கு என்ன வரும், x plus y the whole square minus 2 into xy. அது எப்படி மேம்? x plus y the whole square is equal to x square plus y square plus 2xy. எனக்கு இதுதான் வேணும். ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2xy இஸ் ஈக்குவல் டு 0. அதுதான் வந்து இங்க நம்ம பண்ணணும். ஓகே, ஸோ எய்தர் யூ கேன் சப்ஸ்டியூட் த வேல்யூ ஃபார் எக்ஸ் ஹியர். ஸ்ரீஷ்மா. எஸ்,
Okay, so that is 2 into, what is x? X is sine square. So sine square theta plus, இது வந்து நான் next page ல எழுதட்டா? வேண்டாம், இந்த page ல எழுதுவோம். So 2 into sine square theta plus cos square theta the whole cube minus 3 into sine theta cos theta. 3 into sine theta cos theta into x plus y. That is sine theta plus cos theta. Sine theta plus cos theta minus 3 into x plus y the whole square. Sine square theta plus cos square theta the whole square minus 2 into sine theta cos theta. Okay, yes. Okay, so அப்படி இருக்கும்போது இங்க பாருங்க எதெல்லாம் 1 மாறிடும். So this will be 1, கரெக்டா? This is 1 and this is also 1. அது 1 மாறிடும். So அப்படி வரும்போது 2 into 1 minus 2 into 1 minus 3 sin theta plus 3 sin theta cos theta x plus y, அது ஒரு whole square வரும் இல்லையா? So some whole square is missing here. இதுவும் 1 மாறிடும். ஓகேவா? இது 1 மாறிடும். ஓகே, இங்க வந்து sin square theta cos square theta இருக்கு. ஓகே ஓகே, இப்போ now it is correct. So 3 into, இதுவும் வந்து 1 மாறிடும். 3 into sin theta cos theta, 3 into sin theta cos theta minus 3 into இது 1 minus 2 sin theta cos theta. ஓகேவா? ஸோ இப்போ வந்து 2 உள்ளார மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ தட் இஸ் இங்கே ஒரு +1 இருக்கு, அது மறந்துடாதீங்க. +1 is there, don't forget. 2 minus 6 sin theta cos theta minus 3 plus 6 sin theta cos theta plus 1. Okay, minus 6 theta plus 6 theta sin theta cancel ஆயிரும். Then we will have 2 minus 3 plus 1. So minus 1 plus 1 is equal to 0, hence proved. Okay. Ma'am, your qualification. I done engineering now. ஏண்டா எல்லாம் என்னெல்லாம் உங்களுக்கு தெரியும் மேம்? ஃபார்முலா யூஸ் பண்ணாம காமன் எடுத்து பண்ணலாமா மேம்? நான் அப்படிதான் என்னோட ப்ரீ போர்ட்ஸ்ல எழுதுறேன். பண்ணலாம், நோ ப்ராப்ளம், பட் இட் மைட் பி டைம் கன்சியூமிங். ஓகே, எஸ், வெளியில எடுத்து எழுதலாம், சைன் அது எடுத்து எழுதலாம், நோ ப்ராப்ளம், பட் இட் இஸ் டைம் கன்சியூமிங். ஐ திங்க் ஸோ. நான் அந்த வழி நான் பார்க்கல. ஓகேவா? நான் அது அந்த வழி பார்க்கல. இல்லை, ஐ டிட் மை இன்ஜினியரிங் இன் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ். டே, என்ன பேசுறீங்க மேம்? இட் இஸ் ஸ்கொயர். என்னப்பா? எது 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 எதுப்பா? கரெக்ட் தான். திஸ் இஸ் தி கரெக்ட். ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா சொல்லுங்க. இல்லைப்பா, நான் வந்து கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜில் படித்தேன். பட் ஐ ஹாவ் கிவன் ஜேஇ குவாலிஃபைட் ஆனேன். ஆனால் இட் வாஸ் நாட் தி லைக் அந்த மார்க் வாஸ் நாட் இனஃப் ஃபார் டு கெட் இன் டு district in Kerala. ஏண்டா இப்படி பண்றீங்க? ஓகே, so இந்த questionக்கு answer பண்ணுங்க. So I will give you 45 seconds. Start poll. If sin A is equal to 2/3, the value of cot A. Irfan, I will explain. Irfan, 1 minute. இந்த questionக்கு அப்புறம் நான் explain பண்றேன். ஓகே, இதுக்கப்புறம் நான் explain பண்றேன். நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுங்களா? இன்னெல்லாம் ட்ரை பண்ண முடியாது. ஆல்ரெடி நான் டன் 1 டிகிரி. Okay, yes, done. Paul has stopped. Easy question.
sin A வந்து 2/3 அப்படிங்கிறாங்க. sin A is equal to 2/3 அப்படின்னா cot A அப்படின்னு என்னன்னு கேட்டிருக்காங்க. cot A triangle வரைஞ்சு பண்றீங்கன்னா அது அந்த மாதிரி பண்ணலாம். opposite side is 2, hypotenuse is 3. ஓகே, ஸோ அப்படி வரும்போது what is this side? இந்த சைடு என்ன வரும்? 9 minus 4. So that is √5 வருமா? √5. This side will be √5. So cos A வந்து என்ன வரும்? cos A வந்து √5/3 வருமா? cot A என்னது பசங்களா? cot A √5/3 into 3/2. cancel √5/2. Apadi 100%. Finally. Yes, Kannan, Surya, Chitra Venkatesh, Bhupesh, Ganan Prakash, Venkat, Samir, Vikesh, Thirubeast and Irfan. Yes, very good. Yes. Okay. Irfan, what was the doubt pa? Ma'am, one day unga brain kedacha kadanga I need it அப்படிங்கிறீங்களா? Explain the last question. Explain the last question. ஒண்ணுமே இல்ல பசங்களா. இங்க பாருங்க, sin raised to 6, cos raised to 6, sin raised to 4, cos raised to 4 sin square theta cos square theta is equal to what? அது மட்டும் தான் நமக்கு தெரிஞ்சது. அதுல வந்து we have to change. Okay, Adarsh. Okay, got it. Now I will keep your name in my mind. இனிமே நான் உங்களை ஆதர்ஷ்னே கூப்பிடுறேன். Okay. So இப்போ வந்து நான் அதை வந்து sin square theta cos square theta sin square theta cos square theta அந்த ஃபார்மேட்ல சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகேவா? சேஞ்ச் பண்ணி எழுதுனதான் இந்த ஸ்டெப். ஓகே, 3 into 2 is 6. You will get the same only. Okay. So sin square x யும் cos square x யும் நான் x y அப்படின்னு வந்துட்டு சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ஓகே, 3 sin cos b 3 sin இதுவாப்பா, இதுவா, இதுதான் சொல்றீங்களா? இங்க பாருங்க, இது x y. இங்க sin square cos square வரும். கரெக்ட். அப்ப இங்கேயும் sin square cos square வரும். கரெக்ட் தான். ஓகே, அதுதான் சொன்னீங்களா? ஓகேடா, ஓகே. அப்ப இங்க sin square cos square. நான் என்ன நினைச்சு இது எப்படியும் வந்து கேன்சல் ஆகும். ஓகே, குட். ஜஷ்வந்த், ஓகே. மேம் ப்ளீஸ் ரிப்பீட் தி ஆன்சர். எஸ், அதுதான் சொன்னீங்களா? ஓகேடா இர்ஃபான், தேங்க்யூ. ஓகே, நான் வந்து sin theta இதுக்கு ஸ்கொயர் வரும். ஓகே, மற்றபடி எந்த டவுட்டும் இல்லைல்ல? கேத்தன், ஓகே, வெரி இன்ட்ரெஸ்டிங் நேம்ஸ் யூ காட் பசங்களா. ஆதர், கேத்தன், ஜஸ்வந்த். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். 2√2. Evaluate 2√2 cos 45 degree sin 30 degree. இதை வந்து evaluate பண்ண சொல்றாங்க. Easy, right? 2√2 cos 45 என்னது 1/√2 into sin 30 வந்து 1/2 plus 2√3 cos 30 degree என்னது √3/2 √2 cancel, 2 cancel. So 1 plus இங்க இருக்கிற 2 இங்க இருக்கிற 2 cancel ஆயிரும். √3 into √3 is √3. 3 is equal, 3 plus 1 is equal to 4. Ketan. 4 கிடைச்சிச்சா? வெரி குட், சூப்பரா ஆன்சர் பண்றீங்க. சுஜய், 4. ஓகே, 1 plus 3. Okay, clear? Yes. Next question. We got கொஞ்சம் questions more. எல்லாமே நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம். ஓகே, இது வந்து உங்களோட நீங்க படிச்சது நீங்க வந்து நம்ம வந்து ரிவைஸ் பண்றோம். ஓகே, in marathon we will be doing lot of questions. Most expected questions, lot of questions there. Poll வேணுமா? ஓகே, next question is poll. Options இருக்கிறது நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ஓகே. Okay, if A is equal to 60 degree, B is equal to 30 degree, verify that sin A plus B is equal to sin A cos B plus cos A sin B. Okay, so taking RHS here, RHS தான் இங்க எடுக்கணும். ஏன்னா LHS எடுத்து உன்னால ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, so sin A cos B. So sin A இது வந்து literally உங்களுக்கு 11th படிப்பீங்க நீங்க இந்த identity. This identity you will learn in next 11th standard. Okay, so sin 60 degree
cos 30 degree plus cos 60 degree plus cos 60 degree sine of 30 degree. Sine of 30 degree. Okay. So sine 60 is root 3 by 2. Cos 30 is again root 3 by 2. Plus cos 60 another 1 by 2. Sine 60 is, sine 30 is 1 by 2. So 3 by 2 plus 1 by 2, you will get 4 by 2. Sorry, 4 by 4. 3 by 4 plus 1 by 4 is equal to 4 by 4. That is equal to 1. Okay. இப்போ நம்ம வந்து LHS எடுக்கிறோம். LHSல வந்து sin of 60 plus 30. 60 plus 30. So that is sin of 90 degree. 90 degree is equal to 1. Therefore, LHS is equal to RHS. Yes, 1 equal to 1. Super, super. Next question, Paul question, Paul. Okay, I will give you 60 seconds for this. Try to answer. If 7 cos square theta plus 3 sin square theta is equal to 4, then the value of theta is. Answer பண்ணுங்க everybody. இப்போதைக்கு நம்ம எடுத்துட்டு இருக்கோம் 11th நான் தான் எடுத்துட்டு இருக்கேன். பாப்போம். எக்ஸ்பிளைன் பண்றேன். I will explain ஹரி. நீங்க ஆன்சர் பண்ணுங்க. எக்ஸ்பிளைன் பண்றேன் நான். ஆன்சர் போடாதீங்க. ட்ரை டு put. ஓகே. எஸ். வெரி குட். ஈஸி மேம். சூப்பர்டா. 2025ல கேட்டது. ரீசன்டா கேட்டது நீங்க ஆன்சர் பண்றீங்க. சூப்பர். வெரி குட். வெரி நைஸ். ஓகே. இப்போ இங்க பாருங்க 7 cos square theta 3 sin square theta is equal to 4. ரெண்டும் டிஃபரெண்டா இருக்கா? இது காஸ்ல இருக்கு, இது சைன்ல இருக்கு. ஒண்ணு இல்லாட்டி இதுல எல்லாருமே வந்து காஸ்ல மாத்துங்க, இல்லாட்டி இவங்களை எல்லாரையும் சைன்ல மாத்திடணும். எய்தர் சைன் எய்தர் காஸ்ல மாத்திடணும். நான் வந்து சைன்ல மாத்துறேன். ஓகே. So we know that sin square theta plus cos square theta is equal to 1. Cos square theta is equal to 1 minus sin square theta வா? இங்க வந்து substitute பண்ணலாமா? So that is 7 into 1 minus sin square theta plus 3 sin square theta is equal to 4. Okay. So 7 minus 7 sin square theta plus 3 sin square theta is equal to 4. So 7 minus 4 sin square theta is equal to 4. Okay. So 7 minus 4 is equal to 4 sin square theta you will get. 7 minus 4 is 3. And in the 4 வந்து நான் இந்த சைடு எடுத்துட்டு வரேன். 3 by 4 is equal to sin square theta. Okay. Square அந்த சைடு போயிடுச்சுனா sin theta is equal to root 3 by 2. Only positive values you have to take because positive values தான் நீங்க படிக்கிறீங்க. So sin theta root 3 by 2 வர value வந்து theta is equal to 60 degree ல. So option C. Option C. 90%. Okay. மறந்துட்டேனே, பேர் மறந்துட்டேனே. ஜஷ்வந்தா. இவங்களோட பேரு ஆதர்ஷ், கணன் பிரகாஷ், ஸ்ரீநிதிஷ், ஸ்டடி மித், இர்ஃபான், பிரேம் சனந்த், சமீர் அண்ட் ஜெகதீப். பேர் மறந்துட்டேன்டா. மேம் நீங்க தானே மேம் சொன்னீங்க இப்போ நீங்க ஞாபகம் வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு. ஓகே. எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. 20 கொஸ்டின் சொல்றேன். மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் நீங்க வந்து பாருங்க. ஓகேவா? உங்களுக்கு வீடியோ நான் வந்து போட்டுருவேன். ஸோ நீங்க அதை பார்த்துக்கோங்க. போல் வந்து யூ ஜஸ்ட் ஆன்சர் இன் சாட்பா. ஓகேவா? ABCல எது கரெக்ட் ஆன்சரோ நீ இப்போ வந்து சாட் பண்ணிட்டு இருக்கல, சாட்லயே போட்டுரு. எஸ்.
வெரி ஈஸி கொஸ்டின், டக் டக் டக்னு ஆன்சர் பண்ணணும் எல்லாருமே. எஸ், ஓகே. sin 30 degree tan of 45 degree is equal to sec theta. நம்ம கிட்ட k ஓட வேல்யூ கேட்டிருக்காங்க. What is sin 30 degree 1/2? Tan 40 degree is 1. What is sec 60 degree? Cos 60 degree என்னதுடா 1/2 ஆ 1/2. So 2 divided by k வருமா? k ஓட வேல்யூ 4 ஆ 4 ஆ 4 ஆ 4 ஆ ஆப்ஷன் A ஆ? ஆப்ஷன் A? எஸ், ஆப்ஷன் A, ஆப்ஷன் A தான் வரும். cos 60 degree என்னது? cos 60 degree 1/2. What is sec 60 degree அப்போ 2 ஆ எழுதியாச்சா? so 1/2 into 1 into, so k அந்த சைடு போயிடும், 4 வந்துரும், 4A. yes. கணன் பிரகாஷ், ஸ்ரீநிதிஷ், கணன், ஆதர்ஷ், நிதிரிதி, பூபேஷ், இர்ஃபான். வெரி குட் பசங்களா. எஸ், முடிஞ்சிருச்சு. லாஸ்ட் 2 questions, then I will wind up. 2 proof thatல பரவாயில்ல. I know. yes. கேத்தன், எஸ் கேத்தன். உங்க பேரு ஜஷ்வந்தா? கிளாஸ் எடுத்துதான் ஆகணும் இல்லையா? உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ். எல்சிஎம் எடுக்க வேண்டாம். எதுக்கு எல்சிஎம் எடுக்கணும்? எல்சிஎம் இந்த மல்டிப்ளிகேஷன் தானே கொடுத்துருக்காங்க, அதனால எல்சிஎம் எடுக்க வேண்டாம். நீங்க எல்சிஎம் எடுத்தீங்களோ? ப்ரூவ் பண்ணிட்டீங்களா? தட் இஸ் ஈக்குவல் டு திஸ் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியானது பசங்களை. இந்த மாதிரி கொஸ்டினை எப்படி அப்ரோச் பண்ணணும் நான் சொல்றேன், ஓகேவா? இங்க tan ஸ்கொயர் தீட்டா இருக்கு, இங்க cot ஸ்கொயர் தீட்டா இருக்கு. ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுங்க. நித்யாவோட நேம் எனக்கு தெரியும், நித்யா. எஸ், வெரி குட் சமீர். cos and tanல கன்வெர்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் யூ see tan ஸ்கொயர் and cot ஸ்கொயர் இஸ் given. tan ஸ்கொயருக்கும் cot ஸ்கொயருக்கும் வந்து என்ன கிடையாது, எந்த ஒரு ஐடென்டிட்டியும் நம்ம வந்து படிச்சது கிடையாது. tan and sec and cot and cosec தான் படிச்சிருக்கோம். அப்போ வந்து அந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்றது விட்டுருங்க, ஏன்னா முடியாது. நெக்ஸ்ட் பாருங்க, tan இங்க இருக்கு, cot இருக்கு. அது வந்து எனக்கு வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்ம் இல்லாட்டி அவங்களை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதலாமா? tan as sin by cos ன்னு எழுதலாமா? ஸோ அதுதான் நம்ம இங்க பண்ண போறோம். taking RHS, ஓகேவா? taking RHS, so 1 plus 1 by tan ஸ்கொயர் sin ஸ்கொயர் தீட்டா by cos ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு எழுதலாமா? ஓகே, அண்ட் இத வந்து 1 plus 1 by cos ஸ்கொயர் தீட்டா by sin ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு எழுதலாமா? ஓகே, ஸோ இந்த cos ஸ்கொயர் மேல போயிடும், இந்த sin ஸ்கொயரும் மேல போயிடும் நியூமரேட்டர்ல. ஸோ தட் இஸ் 1 plus cos ஸ்கொயர் தீட்டா divided by 1 cos ஸ்கொயர் தீட்டா by sin ஸ்கொயர் தீட்டா இங்க வந்துரும். and இங்க வந்து 1 plus sin square theta by cos square theta you will get, correct? Okay, so LCM எடுங்க, so that is it will become sin square theta plus cos square theta divided by sin square theta you will get. Okay, and again in another bracket இங்க வந்துட்டு அதே தான் கிடைக்கும், sin square theta plus cos square theta divided by cos square theta divided by இங்கே வந்து cos square theta you will get. மேல numerator 1 மாறிடுமா? sin square theta plus cos square theta is equal to 1. yes. so இப்போ வந்து இங்க என்ன வந்துரும்? 1 by sin square theta into 1 by cos square theta அப்படின்னு வந்துருச்சு. so what we have to prove, என்ன prove பண்ணோம்? 1 by sin square theta minus sin raised to 4 theta. sin square theta sin raised to 4 theta என்ன பண்ணும்? கண்டுபிடிக்கணும். ஆனா எனக்கு வந்து இங்க cos square theta தான் வந்திருக்கு. cos வந்து நான் sinல மாத்தணும். cos வந்துட்டு what you have to do? change into sin. prove பண்ணிட்டீங்களா? 1 by sin square theta into 1 by cos square theta cos square theta is equal to 1 minus sin square theta வா?
1 minus sin square theta, 1 minus sin square theta. இப்போ வந்து multiply பண்ணுங்க. That is 1 by sin square theta minus sin raised to 4 theta, hence proved. Let it equal to LHS, hence proved. Yes, easy. Okay. Last question, prove that questions we will do. Okay, prove that question நான் வந்து பண்ணுவேன், டெஃபினட்டா பண்ணுவேன், promise. சத்தியமா. Okay, so இது வந்து நம்ம ரிவைஸ் பண்றதுக்குன்னு வெச்சுக்கோங்க. PDF இன்னைக்கே நான் வந்து ஏதாச்சும் பண்றேன். Okay, statistics உங்களுக்கு லைவ் இருக்கும். லைவ் இல்லாட்டி ஏதாச்சும் வேற செஷன்ல I will compensate. Hence proved. Okay. பசங்களா இங்க பாருங்க, cosec theta minus 1 root of cosec theta minus 1 divided by cosec theta plus 1 plus cosec theta this. Okay. First of all, ஒண்ணுமே இங்க வந்து எதுவும் பண்ண முடியாது, எல்லாமே cosல இருக்கு. And prove பண்றது வந்து secல இருக்கு. கரெக்ட்டா? என்ன பண்ணலாம் அப்படினா cross multiplication பண்ணிடலாமா? cross multiplication பண்ணுவோம். So that is இங்க cosec theta minus 1, இங்கே cosec theta minus 1. So first வந்து இந்த ரூட்டை வந்து நான் கொஞ்சம் பிரிச்சு எழுதுறேன். இங்க பாருங்க, root of cosec theta minus 1 divided by root of cosec theta plus 1 plus root of cosec theta plus 1 divided by root of cosec theta minus 1. So இப்போ வந்து denominator நம்ம வந்து சேம் பண்ணுவோம். So you will get இது ரெண்டும் சேமா, cosec root of cosec theta minus 1 and root of cosec theta minus 1 சேமா. Okay, so same நால இவங்க வந்து என்னவாயிரும்? So cosec theta minus 1 plus இங்க பாருங்க, இவங்களும் சேமா, root cancel ஆயிருமா, இவங்களும் சேமா, root cancel ஆயிரும். So that is cosec theta plus 1 minus 1 plus 1 cancel ஆயிரும். So denominatorல பாருங்க, இவங்க ரெண்டு பேரையும் வந்து சேர்ந்து எழுதலாமா, root of cosec theta plus 1 into cosec theta minus 1 அப்படின்னு எழுதலாமா. Okay, so மேல பாருங்க minus 1 plus 1 cancel ஆயிடுச்சு. So 2 times of cosec theta you will get 2 times of cosec theta divided by, பசங்களா இங்க பாருங்க, a plus b into a minus b, a plus b into a minus b, a square minus b square, a square minus b square. So that is root of cosec square theta minus 1 square. Okay, cosec square, ma'am squaring both sides முடியுமா first stepல? பசங்களா both side இல்லடா இங்க, there is no both sides. Okay, squaring of both sides is not, அது வந்து applicable கிடையாது. ஏனா வந்து you have to write taking LHS. ஓகேவா, taking LHS எடுத்து LHSல இருந்து தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்றோம். LHS சால்வ் பண்ணிட்டு I have to get 2 sec theta. ஃபர்ஸ்டே நீங்க வந்து ஸ்கொயர் பண்ண கூடாது. ஓகேவா? ஓகே, ஈவினிங் செஷன் உங்களுக்கு வந்து சொல்லிடுவாங்கடா. ஓகே ஃபைன். பசங்களா நீங்க வந்து படிச்சிருக்கீங்க, என்ன படிச்சிருக்கோம்? cosec square theta minus cot square theta is equal to 1 அப்படினா cosec square theta minus 1 is equal to cot square theta வா? இது நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். சோ இங்க பாருங்க, cosec square theta minus 1, cosec square theta minus 1, cot square theta ன்னு எழுதலாமா? So that is 2 into cosec theta divided by cot root cot square theta அப்படின்னு வரும். ரூட் வெளியில வந்துச்சுன்னா cot மட்டும் வந்துரும். கரெக்ட்டா? So 2 into cosec theta divided by cot theta. ஓகே, இன்னும் ஆன்சர் வரல. இன்னும் ஆன்சர் வரல. பட் என்ன பண்ணலாம்? 2 into cosec வந்து மாத்தி எழுதலாம். cosec is 1 by sin theta divided by cot theta அப்படிங்கிறது cos theta by sin theta வா?
பசங்களா sin theta கேன்சல் ஆயிருமாடா. ஸோ அப்படின்னா உனக்கு என்ன கிடைக்கும் 2 by 1 by cos theta. So that is equal to 1 by cos theta is sec theta. So that is equal to 2 sec theta, which is equal to LHS. இது என்னதுடா? RHS, sorry. RHS க்கு equal. So LHS is equal to RHS, hence proved. That's it. LHS equal to RHS. Ma'am, 1 by tan 2 theta is equal to cot 2 theta. So அப்புறம் நம்ம tan square 1 by tan square theta is equal to cot square theta. அப்புறம் நிறைய நம்ம ஐடென்டிட்டி யூஸ் பண்ணலாம். மேம் ரூட்ல வந்தா ரேஷனலைஸ் தானே பண்ணணும் மேம் எப்பவுமே. அப்படி கிடையாது. ஓகே, தட் இஸ் சம்திங். இப்போ வந்து நீ வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு உனக்கு ஒன்றும் கிடைக்கல. ஓகே, கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டும் எதுவும் அந்த ஒரு பாயிண்ட்ல வரல அப்படின்னா தான் ரேஷனலைஸ் யூஸ் பண்ணணும். ஓகே, மற்றபடி யூ கேன் டூ இட். இப்போ வந்து சம்டைம்ஸ் வந்து இந்த ஒரு டேர்ம் இல்லை அப்படின்னா யூ கேன் யூஸ் ரேஷனலைசேஷன் மெத்தட். இந்த ஒரு டேர்ம் இல்லைனா எஸ் கான்ஜுகேட். எஸ் ஐ வில் எக்ஸ்பிளைன். ஸோ இங்கே பாருங்க, நம்ம என்ன பண்ணோம், ஒன்றுமே பண்ணல மேம், ஒன்றுமே பண்ணலன்னு சொல்லிட்டு இவ்வளோ நீங்கள் வந்து எழுதி வச்சிருக்கீங்க. ஓகே, ஸோ பசங்களா இங்கே பாருங்க, இதுதான் நம்மளோட LHS and we have to prove this. ஓகேவா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் we are taking LHS. LHSல இருந்து நமக்கு என்ன வரணும், RHSக்கு வரணும். ஓகே, ஃபர்ஸ்ட் we have to solve for LHS. ஸோ taking LHS எடுத்த உடனே நம்ம வந்து இந்த ரூட் வந்து இப்படி இருக்கா, ஃபுல்லாக இருக்கு ரூட். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அவங்கள பிரிச்சாச்சு, ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு ரூட் கொடுத்துட்டோம். ஓகேவா? ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு ரூட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுக்கப்புறம் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிடணும். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ரேஷனலைசேஷன் பண்ணலாம். சப்போஸ் தெர் இஸ் நோ சான்ஸ், இப்போ நீ வந்து இப்போ யூஸ்வலி வந்துட்டு 2 டேர்ம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரூட்ல 2 டேர்ம்ஸ் இருக்கு அப்படின்னா மோஸ்ட்லி ரேஷனலைசேஷன் உனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு லைக் தெர் ஒன்ட் பி எனி ஒரு சான்ஸ் இருக்காது. சப்போஸ் இந்த டேர்ம் கொடுக்கல அப்படின்னா நீ ரேஷனலைசேஷன் பண்ணலாம். நான் என்னடா பண்றேன், நான் இங்க கிளாஸ் தானே எடுத்துட்டு இருக்கேன். ஓகே, உங்களுக்கு அப்படி தோணுதுன்னா எனக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, ஸோ டேக்கிங் LHS. ஸோ இப்படி வருதா? ஸோ இப்போ வந்து ரூட் கொசீக் தீட்டா இப்படி வந்து ரூட்டா நம்ம வந்து பிரிச்சாச்சு. ஓகே, ரூட்டை வந்து பிரிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணும் ஸ்கொயர். நெக்ஸ்ட் என்ன பண்ணும், யூ ஹேவ் டு டேக் தி LCM எடுக்கணும். ரெண்டுமே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம், இதுவும் சேம் டேர்ம். கரெக்டா? இதுவும் வந்து சேம் டேர்ம். இது ரெண்டுமே சேம் டேர்ம், இது ரெண்டுமே சேம் டேர்ம். ஸோ ரூட் என்ன வந்துடும், ரூட் கேன்சல் ஆயிருமா? இது ரெண்டும் கேன்சல் ஆயிருமா? ஓகே, ரூட் வந்து இது சேம்டா, ரூட் வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ கொசீக் தீட்டா -1 பிளஸ் கொசீக் தீட்டா +1. ஸோ -1 +1 கேன்சல் ஆயிரும். இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் கொசீக் தீட்டா +1 இன்டூ கொசீக் தீட்டா -1 அப்படின்னு மாறிடும். ஓகே, கிளியர்? ஸோ இங்கே +1 -1 கேன்சல் ஆயிடுச்சு. 2 டைம்ஸ் ஆஃப் கொசீக் தீட்டா வந்துச்சு. 2 டைம்ஸ் ஆஃப் கொசீக் தீட்டா டிவைடட் பை, பசங்களுக்கு பாருங்க, இது a + b இன்டூ a - b, a + b இன்டூ ஸ்கொயரிங் போத் சைட்ஸ் வேணாம். எங்க நீங்க போத் சைடு எடுக்கிறீங்க, ஒரே ஒரு சைடு தானப்பா எடுக்கிறீங்க. யூ ஆர் ஒன்லி டேக்கிங் ஒன்லி ஒன் சைடு ஹியர். ஸோ ஸ்கொயரிங் போத் சைட்ஸ் வராது. ஓகே, ஸோ இப்போ வந்து 2 டைம்ஸ் ஆஃப் கொசீக் தீட்டா டிவைடட் பை, இது வந்து a + b இன்டூ a - b ஃபார்ம்ல இருக்கு. ஓகே, ஸோ தட் இஸ் கொசீக் ஸ்கொயர் தீட்டா -1 ஸ்கொயர். ஸோ கொசீக் ஸ்கொயர் தீட்டா -1 ஸ்கொயர் ஃப்ரம் திஸ் ஐடென்டிட்டி, கொசீக் ஸ்கொயர் தீட்டா - காட் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 கொசீக் அப்படின்னா இங்க பாருங்க, இதுதான் நமக்கு தெரிஞ்ச ஐடென்டிட்டி. இதுல இருந்து கொசீக் ஸ்கொயர் தீட்டா -1 வந்து எனக்கு காட் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு எழுதலாமா? Yes or no? So 2 cos theta divided by root of cot square theta. Okay? அப்படின்னு வந்துடும். ஸோ ரூட்டுக்கு வெளியில வந்துருச்சு அப்படின்னா அது காட் தீட்டாவா மாறிடும். கரெக்டா? நெக்ஸ்ட் வந்துட்டு கொசீக்க வந்து 1/sin theta அப்படின்னு மாத்தி எழுதலாமா? 1/sin theta. அண்ட் காட்டை வந்து cos/sin theta அப்படின்னு மாத்தி எழுதலாமா? cos/sin theta.
ஸோ அப்படி இருக்கும்போது sin theta and cos theta will get cancelled. So I will be having 2 by 1 cos theta. 2 by 1 cos theta. So 1 by cos theta அப்படிங்கிறது sec theta. So 2 times of sec theta is equal to என்னது? RHS. So therefore RHS is equal to LHS, hence proved. நன்றி வணக்கம். நான் போய் ஏதாவது சாப்பிட்றேன். ஓகே, பரவாயில்லடா பரவாயில்ல, நான் உன்னை மன்னிச்சிட்டேன், டோன்ட் வரி. மேம் கேன் யூ டேக் கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ்? அது எனக்கு தெரியாதுடா, இப்போவே சொல்லிக்கிறேன். எஸ், ஓகே. டுடேஸ் லைவ் உங்களுக்கு வந்து சொல்லுவோம். ஓகே ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. அப்போது ட்ரையாங்கிள்ஸ் அண்ட் இன்ட்ரொடக்ஷன் டு ட்ரிக்னாமெட்ரி நம்ம வந்து நல்லா படிச்சிட்டோம். அண்ட் நன்றி வணக்கம். மண்டே மேரத்தன் இருக்குது, தயவு செஞ்சு வந்துடுங்க. நல்லா கொஷின்ஸ் நம்ம வந்து சால்வ் பண்ணுறோம். 14 சாப்டர்ஸ் சால்வ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் டே மார்னிங்கும் உனக்கு கிளாஸ் இருக்குது, ஓகேவா? அப்புறமே இல்லை போய் நல்லா சாப்பிடுங்க. இப்போவே 1:15 ஆச்சு, 2 சாப்டர்ஸ் படித்தாச்சு. சாப்பிட்டு என்ன பண்ணும்? தூங்கணுமா? சாப்பிட்டு தூங்கக்கூடாது, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து கண்ணு மூடிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம். தூங்கினாலும் பரவாயில்ல, கொஞ்ச நேரம் நீங்கள் வந்து தூங்கிக்கோங்க. ரெஸ்ட் எடுத்துட்டு ஜஸ்ட் ட்ரை டு லேர்ன் வாட் எவர் இட் இஸ் பெண்டிங். படித்து நல்லா படிங்க. ஓகே ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. எல்லாமே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம்டா. ஓகே, எஸ், okay, so that's it for today and I will see you on the next session. This is your Srishma ma'am leaving. Bye bye and take care.